வந்தது காரணமே சார் தமிழ்ச்செல்வன் சார் எனக்கு 1977 எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்போ ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தே எங்களுக்கு பழக்கம் உண்டு. சிறுகதை பற்றி நம்ம பேசிட்டு இருப்பாங்க. அண்ணன் பிராட் அப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக மீனாக வந்தேன். அவர் சொன்ன மாதிரி எழுத்தர்கள் வந்து புதுசாக படிக்கணும். இதெல்லாம் இந்த மேடை ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா, மை ஏஜ் 69. நான் ஒரு ரிட்டையர்ட் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இன்னைக்கு வரையும் படிக்கிற பழக்கத்தை நான் விடலை. இப்போ கூட ஒரு யோகா நித்ரா மெடிடேஷன் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய படிப்பேன், மார்க்சிசம் எல்லாம் படிப்பேன். அதை பற்றி படித்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கூட நான் 30 டிவி லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அது மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஹேவிங் 5 போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இன் சைக்காலஜி இன்க்ளூடிங். இப்போ கூட பிஹெச்டி இன் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். இது ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்கள் எல்லாம் படிக்கணும்னு சொன்னார். இது ஒரு அறிவார்ந்த சபை தான். இப்போ வந்து நல்ல சோஷியல் மீடியா அவேர்னஸ் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு வந்து இளைஞருக்கு இப்போ டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்ன புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு பரிந்துரைகள், ஒரு குறிப்புகள், அது மூலம் சோஷியல் மீடியாவில் இன்னும் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். மேலும் இந்த ஒரு விழாவை நான் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப வருஷம் பழகின ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நன்றியும் பாராட்டுதலையும் அவருக்கு நான் உறுத்தலாக்குகிறேன். அவ்வளோ மகிழ்ச்சி. 3 மணிக்கு தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் அவேர்னஸ் இருக்கும், மீட்டிங் இருக்குன்னு. உடனே ஒரு கிளம்பி நான் சென்னையில் இருந்தால் சாத்தியமாச்சு. ஏன்னா மும்பையில் தான் இப்போ இருப்பேன் நான். பெரியசன் கூட 2 days பேக் தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஆத்மாத்மான திருப்தியமான அந்த ஒரு திருப்திலாம் இருந்துருக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. உரையாடுவது என்பதுன்னா கேள்வி மூலமாக அங்கங்கே இருந்தால் பேசலாம். மைக் கேட்குங்க, அங்கேருந்து பேசுங்க. அதோட மைக் பாஸ் பண்ண. சார் வணக்கம் சார். நீங்கள் 20 வயதில் படித்த ஒரு புத்தகத்தை திரும்ப 40 வயதிலோ 60 வயதிலோ படிக்கும்போது உங்கள் மனநிலை இதையெல்லாம் நாம் படித்தோமா, இதையெல்லாம் அண்டர்லைன் பண்ணோமான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மனநிலை என்னன்னா, புத்தகத்தை நாம் 20 வயதில் படித்தாலும் 60 வயதில் படித்தாலும், ஆனால் படிக்கும்போது 20 வயதை படித்த அந்த கருத்துக்களை படிக்கும்போது நம் உள்ளுக்குள்ளே 60 வயதாக இருந்தாலும் நம் இளமையாக தான் தோன்றுவோம். ஏன்னா புத்தகம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அது என்ன புத்தகங்கிறத பொறுத்து. எந்த புத்தகமாக இருந்தாலும் புத்தகம் வாசிக்கும் பொழுது அதில் உள்ள கருத்துக்கள் 20 வயதில் படிக்கும் போது உள்ளுக்குள்ள வந்த அந்த எமோஷனல் 60 வயது ஆனாலும் அந்த எமோஷனல் ஸ்டில் ரீபேக் ஆகும் என்ற அனுபவத்தில் நான் சொல்றேன். பட் நீங்க நிறைய புத்தகம் வாசித்தாலும் உங்களுடைய மனநிலை என்ன நிலையில இருக்குது? 60 வயது செய்யும் போது இதை நம்ம படிச்சோமா, அப்ப இருந்த மன எழுச்சியை விட இப்ப மன எழுச்சி குறைஞ்சிருக்குன்னு நினைப்பீங்களா? இல்லையா? அதே 20 வயசுல வந்த மன எழுச்சி தான் உங்களுக்கு வந்துட்டா? ஏன்னா புத்தகம் படிக்கும் போது உடல் அளவில் இல்லைனாலும் உள்ளத்தளவில் நமக்கு எமோஷனல் கண்டிப்பா வரும். ஸ்டில் எங்கதான் நம்ம இருப்போம். 20 வயசுல படிச்ச அதே ஃபீட்பேக் வந்து 60 வயசுல படிச்சாலும் புத்தகத்தை நமக்கு வரும். இதை நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்னேன், அது என்ன புத்தகங்கிறத பொறுத்து இருக்கு. எந்த புத்தகம் எந்த புத்தகமாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஃபீலிங் வராது. அது வராது. அது புத்தகத்தினுடைய தன்மையை பொறுத்து அது எந்த வயதிலும் நமக்கு வந்து அதே ஒரு பேஷனை உருவாக்கக்கூடியதாக இருந்தால் அது ஒரு தரமான புத்தகமாக இருக்கும்போது அது கிடைக்கும். நம்ம சின்ன வயசில் நம்ம செலெக்ஷனே இல்லாமல் எதையோ எடுத்து படிச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம இந்த வயசில் படிக்கும்போது அது எந்த எஃபெக்டும் ஏற்படுத்தாதுங்கிறது தான் என்னுடைய வாசிப்பு அனுபவம். நன்றி. அறிமுகப்படுத்திட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். அடுத்து சோழர் நீங்க அங்கங்கே இருந்து கேட்கலாம். கைத்து கூட போதும், மைக்கு வந்துடும். வணக்கம். ஆத்மீனியன் பேர். வாசிப்பு பற்றி பேசும்போது வாசிச்சாதான் மனுஷன், இல்லைன்னா எதுவும் மாட அப்படின்னு ஒரு சின்ன உரையாடலாகவே இருக்கட்டும். லிவ் உட்மன் கதையை நான் பேச விரும்புகிறேன் என்ற புத்தகத்தில் முதல் கட்டுரை அவங்கள வச்சிருந்தது. அதில் இங்மர் பெர்க்மன் பர்சானா அப்படின்ற படத்தில் முத முறையாக அவங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதில் அவர் ஒரு கிட்டத்தட்ட பெரிய இலக்கியவாதி. அந்த இலக்கியவாதிக்கும் ஒரு ஆணாதிக்க மனநிலையும் பின்ன ஒரு உளவியல் சிக்கல்களும் நிறைய இருந்திருக்கு. ஆக நான் என்ன நினைக்கிறேன்னா, புத்தகம் படிக்கிறதுனால மட்டுமே நல்ல மனிதனா பண்புடையவனா ஆகிட முடியாது. ஏன்னா தஸ்தாவஸ்கி கதையை படிச்சுக்கிட்டு தஸ்தாவஸ்கி உள்ள எல்லா பிரச்சனையும் எனக்கும் உண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் சக நண்பர்களை பார்க்குறேன். ஸோ வாசிப்பை வந்து ஒரு விதத்தில் இது கொஞ்சம் புனிதத்தன்மைப்படுத்துகிற மாதிரி அது அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வரையும் நீங்களும் இப்போ இந்த வருஷம் வர பெண்புச்சிகள் சினிமா எல்லாமே பார்க்குறீங்க.
ஸோ சினிமா ஒரு நல்ல வழி தான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கலைக்க முடியாத ஒப்பனைகள்னு ஒரு சிறுகதை, வனதாசன். அந்த சிறுகதையோட மையத்தை நம்ம கார்த்தியும் இப்போ வந்துச்சு சாரி மெய்யலன் படம் பேர். அந்த படத்தில் அந்த சாரத்தை பார்க்க முடியுது. ரொம்ப புதுமையாகவும் அந்த கதையை படித்தா எப்படி இருக்குமோ அப்படியே காட்சியை பார்க்க முடியுது. ஆக சினிமாவும் ஒரு நல்ல ரொம்ப சிறந்த ஒரு மீடியம் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு. என்னோட கோரிக்கை, நீங்கள் திரைக்கதையை எழுத ஆரம்பிக்கணும். ஏன்னா இல்லைன்னா எரிக் ஹாப்காம் ஒரு கட்டுரையில் படிச்சிருந்தேன். அவர் சொல்கிறாரு, எழுதி முடியாது, எழுதி குமிச்சாச்சு, இனிமேல் பேப்பர்லாம் வேஸ்ட்டாக தான் போக போகுது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லிப்பாரு. ஆனால் நெகட்டிவாக சொல்லலை. என்னன்னா மீடியம் மாறுது, தொடர்ந்து மீடியம் மாறுறப்ப நம்ம கருத்து இன்னும் காட்சியாகவும் குரலாகவும் போகிறப்ப திரைக்கதை இன்னும் வலுவான ஒரு இடத்து பிடிச்சிருக்கு. எழுதாளர் சாம்ராஜ் ரொம்ப அறிமுகமானவர். அவர் ஒரு உரையாடலில் சொன்னது என்னன்னா, சினிமாவில் மேலோங்கி இருக்கிறது கமர்ஷியலான விஷயங்கள் தான். கமர்ஷியலான விஷயங்கள் மேலோங்கி இருக்கிறதுக்கு காரணம் அதை எடுக்க வர இளைஞர்கள். அதை எடுக்க வர இளைஞர்கள் என்ன படிக்கிறாங்களோ என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்க திரும்பி எடுத்துக்கிறாங்க. சினிமா பார்த்து சினிமா எடுக்கிறாங்க. ஸோ இலக்கியவாதிகளுக்கும் நல்ல இலக்கியம்னு சொல்கிற, அதாவது நாங்கள் படிக்கிறது நல்ல இலக்கியம், இது மக்களுக்கு தேவையான இலக்கியம்னு சொல்கிற இலக்கியவாதிகளுக்கும் திரைப்படத்துறையினருக்கும் நல்ல உறவாடல் வேணும், உரையாடல் வேணும், கருத்து பகிர்வு வேணும் அப்படின்ற ஒரு கொடுத்து வாங்கல் இருந்தால் தான் படைப்புகள் அந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு பேச்சுவாக்கில் வந்துச்சு. ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் திரைக்கதை எழுத முயற்சி பண்ணி, ஏன்னா நீங்கள் நிறைய சினிமா பார்க்குறீங்க, அதை நீங்கள் பண்ணணும்னு நான் முன்வைக்கிறேன். சினிமா அதாவது வாசித்தா மட்டும் ஒருத்தர் சிறந்த மனிதன் ஆயிடுவானாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அது முதல் படி வந்து வாசிக்க வைக்கணுங்கிறது முதல் படி. ரெண்டாவது படி வந்து எப்படி வாசிக்கணுங்கிறது அடுத்தது. நீங்கள் வந்து உங்கள் மைண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எதை வாசித்தாலும் தலையில் எதுவும் ஏறாது, மனசுக்குள்ளே எதுவும் போகாது. ஒரு திறந்த மனதோடு வாசிக்கணும். எப்படி வாசிக்கும்போது நம்முடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிறது, நம்ம வாசிக்கிற இடத்தினுடைய சூழலுக்கு அது ஒரு எஃபெக்ட் இருக்குது, எந்த நேரத்தில் வாசிக்கிறோங்கிறதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ நம்ம புஸ்தகத்தை வாசித்தாலே கடந்து எல்லாம் போய் எல்லாம் அப்படி சிறந்த மனிதனாக ஆயிடுவாங்கிறது அல்ல அர்த்தம். அதுக்கு அது எப்படி வாசிக்கிறோம், எங்கேருந்து வாசிக்கிறோம், என்ன மாதிரியான மூடில் வாசிக்கிறோம், அந்த அந்த வயதுக்கான புத்தகமாக அதை எடுத்துருக்கிறோமா, இப்படி பல கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் முதல் படி வாசிக்கிறது. வாசிப்பை காலம் கொண்டு விட முடியாது. அவர் வந்து இயக்குனராக ஒரு திரைப்படம் எடுக்கிறவராக இருக்கலாம். அது நீங்கள் சொல்கிறது ரெண்டாவது கட்டம். அதாவது விஷுவலாக மக்கள் யோசிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுலேயே உள்ளே அடங்கியிருக்கு. அது வந்து விஷுவல் மீடியாங்கிறது பவர்ஃபுல்லானது. ஒரு எத்தனையோ நாவல்களில் பக்கமான நாவல்களில் ஏற்படுத்த முடியாத ஒரு மனக்கிளர்ச்சியை ஒரு காட்சியில் வந்து ஒரு இயக்குனரால் ஏற்படுத்த முடியும். நீ பேட்டில்ஷிப் பொட்டம்கின் படத்தில் வந்து அந்த ஒடசா படிக்கட்டு காட்சிகள் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மிகப்பெரிய ஷாக்கை வந்து 1000 பக்க நாவல்களில் கூட ஏற்படுத்த முடியாது. அப்படி வந்து ஒரு காட்சி போதும் நம்மளுடைய மனசில் பல விஷயங்களை கிளப்புறதுக்கு. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மீடியாவாக இருக்குது. ஆனால் அப்படி படம் எடுக்கிற ஒருத்தருக்கும் அடிப்படையாக வாசிப்பு இருக்கணுங்கிறது தான் முக்கியம். எதையும் வாசிக்காமல் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 10 படத்தை பார்த்துட்டு ஒரு படம் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஈஸியாக போகக்கூடிய ஒரு பெரிய தலைமுறை திரைப்படத்துறைக்குள்ளே உருவாகிருக்கிறது நமக்கே தெரியும். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி அவர் வாசிக்கணும். ஒரு ஓவியராக கூட இருக்கலாம். அவர் ஓவியராக ஓவியத்துறையில் ஒரு பெரிய விற்பனர் இருக்கலாம். அவரும் வாசிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். வாசிப்புங்கிறது எல்லா கலை வகைமைகளுக்கும் அடிப்படை. அது நம்மை செதுக்கி கொள்வதற்கான, நம்முடைய கலை உணர்வை நுட்பமாக ஆக்கி கொள்வதற்கான, இன்னும் கூர்தீட்டி கொள்வதற்கான ஒரு கத்தி மாதிரி தான் வாசிப்பு. நீங்கள் வாசிக்க தான் உங்கள் கலை வந்து மிளிரும். உங்களுடைய ஒரு வரையக்கூடிய ஓவியருடைய கோடுகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் அதுவே உங்கள் வாசிப்புலேருந்து தான் வரும். ஸோ ரொம்ப பேசிக் வந்து வாசிப்பு அப்படின்றது தான். நான் அது கண்டிப்பாக அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு எழுத்தாளருங்கிறதுக்காக நான் சொல்லலை, நான் ஒரு இயக்கவாதிங்கிறதுனால சொல்கிறேன். வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாசித்தா கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்ல முடியாமல் திணறுவோம். அப்போ நம்ம போய் வாசிப்போம் திரும்ப. நமக்கு இன்னும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் ஆகிட்டு இருக்கோம். மக்கள் யாருமே வாசிக்கலைன்னா நம்ம என்ன சொன்னாலும் சரிதான்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அதனால் நம்மளுடைய அறிவு வளராது. நம்மளுடைய அறிவு அதை விட கீழே இறங்கி போவோம். நம்ம அப்படி வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எல்லாருமே வாசிக்கணுங்கிறது முக்கியம்.
அதுக்கு அடிப்படை வந்து எழுத்தறிவு எல்லாருக்கும் வேணுங்கிறது. லிட்ரஸி இருந்தால் தானே லிட்ரேச்சருக்குள்ளே போக முடியும். எல்லாருக்கும் எழுத்தறிவும் எண்ணறிவும் கிடைக்க வேண்டும். அதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தணும். வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் புத்தகம் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு போகணும். அப்புறம் அதை ஒரு இயக்கமாக செய்யணும். அது அடுத்த கட்டம். பின்னாடி வர்ற கேள்விகள் வரும்போது நான் அதை பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கொஸ்டின். நாங்கள் வந்து என் பேர் ஆசியன் சார், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெர்னலிஸ்ட் பண்ணேன். நாங்கள் இப்போ தான் சென்னை வந்ததுக்கப்புறமா தான் வாசி பழக்கம்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஊர்லலாம் எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. சென்னை வந்து புக்கை தெரியாமல் உள்ளே போய் பார்த்து சுற்றி பார்க்கலான்னு போய் தான் அதெல்லாம். உங்கள் பாரதி புத்தாலயம்ல விழா எடுத்தப்போ நாங்களாம் வந்தோம். அந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் புக் வந்து அந்த புக்கு நாங்கள் எடுத்து பார்த்தபோது நான் அதை எடுத்து இவர்கிட்ட இவர் ஆஃபரில் 500 ரூபாய்க்கு வாங்கினாரு. அவர்கிட்ட வந்து கடன் வாங்கி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து முதல்ல தமிழ் சிறுகதையின் தடங்கள்னா இப்போது தமிழ் இலக்கியம்னு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடி வந்துட்டு சிறுகதை ஓகே எந்த மாதிரி தடங்கள்லாம் இருக்குது. அப்போ சங்க இலக்கியம் திருக்குறள் அதெல்லாம் டஃப்பாக இருக்குது. இதெல்லாம் படிக்காமல் வேறு எதுவும் படிக்கக்கூடாதா அப்படின்னு இப்போ எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் எழுதிருந்தீங்க. சீசு செல்லப்பா எடுத்த உடனே நம்ம யார் கேள்விப்பட்டிருப்போமோ யார் இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அறிஞர் அண்ணான்னு எழுதிருந்தது. ஓகே ஓ சூப்பர் இவரும் சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி நாம் அங்கே வாடிவாசல் படிச்சுட்டு சீசு செல்லப்பா சுந்தர ராமசாமி ஓப்போ நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் கூட அடிக்கடி நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே படிச்சிருந்தேன்னா இன்னும் எவ்வளோ அப்போ அதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸ் இப்போ நாங்கள் அவரை மாதிரி நாங்கள் போய் படிச்சிட்டோம்னா நம்மளா வாழ்க்கை எதிர்பார்ப்பு. இப்போ டெய்லி எங்கள் ரொட்டீன் எப்படி போகுதுன்னா ஒரு டீச்சராக இருக்காரு. நான் வேலையை பார்க்குறேன். காலையில் லைப்ரரி வந்துட்டு அன்றாடம் ஒரு 2-3 செய்தித்தாள்கள் படிக்க வேண்டியதாக இந்து தீக்கதிர் முரசொலி இந்து தமிழ்னு படிக்கிறது. நடுப்பக்க கட்டுரைகள் இருக்கும், நல்லா பெரிய ஆர்டிக்கல் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிறுகதை அது ஒரு ட்ராக்கு. இந்த மாதிரி ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் ரிசர்ச் அது ரொம்ப கடுமையாக வித் டேட்டா ஃபீல்டோட புள்ளி விவரங்களோட படிக்கும். இன்னொன்று ஒரு பெரிய நாவல் மாதிரி எடுத்துட்டு நாவல்ன்றது ஒரு தடம். இப்போ நாங்கள் இப்போ தான் புதுசாக அதெல்லாம் படிக்கும் நல்லா இருக்குது. எல்லாமே படிக்க நல்லா இருக்குது. ஒரு டைம் காலங்காத்தாலே ஒரு டைம் புதுமை பித்தன் கதையை படிச்சுட்டு ஒரு மாதிரி போடா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பூஸ்ட். இப்போ இதெல்லாம் கலந்து வாசிக்கிறது இருக்குல்ல, இது உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? நீங்கள் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் எப்போ படிப்பீங்க? அரசியல் கட்டுரையெல்லாம் படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி ரொம்ப மென்மையான சிறுகதைகள்லாம் வந்து இதனுடைய தடங்கள்லாம் எழுதுறீங்க. ஸோ இந்த பரந்துபட்ட கலந்த வாசிப்பு இது எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ். அது மாட்டுக்கு புல் எங்கே இருந்தாலும் போய் வாய வைக்கும். அது மாதிரி தான் நான் எங்கே புல் பச்சையாக தெரிஞ்சாலும் போய் வாய வச்சுருவேன். இப்படி தான் படிச்சுட்டே வந்திருக்கேன். ஒரு பிளான் பண்ணி படித்தேன்னு சொன்னால் அது ஒரு வருஷம் அப்படி ஓடும். அதாவது காலையில் பஸ்ஸில் நான் வேலைக்கு போவேன். காலையில் வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் உட்காந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு செட் வச்சுருப்பேன். அது சின்ன சின்ன புத்தகங்களாக இருக்கும், சிறு புரசுரங்கள் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆஃபீஸில் லஞ்ச் ஹவரில் ஒரு 1 hour கிடைக்கும். அந்த 1 hour படிக்கிறதுக்குன்னு ஒரு அடுத்த சைஸ் புத்தகம் ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்போது படிக்கிறதுக்குன்னு சில சின்ன சின்ன கட்டுரைகள் மட்டும் கட்டிங் வச்சுருப்பேன் பேப்பரில், அதை வச்சுருப்பேன். ஏதோ ஜோல்னா பயிர் இது அவ்வளோ கிடக்கும். அப்புறம் நைட் ரீடிங்கிறது பக்காவான ரீடிங்காக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய நாவலோ அல்லது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியோ அது ஃபிலாசபியோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சு படிப்பேன். நைட்டுக்குள்ளே படிப்பேன். அதிகாலையில் எந்திரிச்சோன்னே படிக்கிறதுக்கு சில கவிதைகள் வச்சுருப்பேன். இப்படி இவ்வளோ பிளான் பண்ணி படித்தேன்னா வாழ்க்கை போகிறான்னு கேட்டால் கிடையாது. இப்படிலாம் பிளான் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டு 1 வருஷம் அப்படி ஓட்டுவேன். அந்த 1 வருஷத்துக்குள்ளே புத்தி இது வரண்டுறோம். அதான் இது ஒரு பேட்டர்னாக இருக்குது, எது பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம அடையக்கூடாதுன்னு சொல்லி சுதந்திரமாக படிப்போம்னு சொல்லி அப்புறம் வேறு பேட்டர்னுக்கு போயிடுவேன். நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பேட்டர்ன்ஸை மாற்றிக்கிட்டே தான் இருந்திருக்கேன். சாப்பிட்றதே அப்படி தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு சோறே சாப்பிட மாட்டேன். 3 வேளையும் அரிசி தொடவே மாட்டேன். டாக்டர்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரிசி திங்கலைன்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா சுகர் ஏறுறது நிறுத்துங்க அரிசி நிறுத்தினா சரியாக இருந்துவாங்க. 3 மாதம் அரிசி தொடக்கூடாதுன்றவேன். 3 மாதம் கழித்து சோத்துலேயே விழுவேன் போய். அப்படி தான் 3 மாதத்துக்கு அப்படி இருக்கும். ஸோ அப்படி பேட்டர்னைஸ் பண்ணி பிளான் பண்ணி ஒரு டிசிப்ளினுக்குள்ளே இருந்து படிக்கிறதுங்கிறது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நடைமுறையில் அது வந்து ரொம்ப ஒன்றும் ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. ஆமாம் நீங்கள் ஆமாம் எல்லாமே படிக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கு கிடைக்கும் போது தானே சாப்பிட முடியும் இல்லையா? பீஃப் பிரியாணி எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? எப்போ கிடைக்கிதோ அங்கே அடிச்சுக்க வேண்டியதான். அப்படி தான் நீங்கள் வாசிப்புக்கு வந்து உங்கள் புத்தகம் கிடைக்கும் போதெல்லாம் எது கிடைக்குதோ அதை அடித்து சாப்பிடுங்க. ஏன்னா கோடிக்கணக்கில் புத்தகம் இருக்குது சார். நீங்கள் லைஃப்பில் சாகிறதுக்குள்ளே அதில் ஒரு 10% கூட படிக்க முடியாது சார். நீங்கள் சூஸ் பண்ணி தான் படிக்கணும், வேறு வழியே கிடையாது.
உங்கள் லைஃப் டைம் ரொம்ப சிறுசு, இருக்கிற புத்தகங்களுடைய அளவு ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தான் படிக்க முடியும் உங்கள் லைஃப்பில். அப்போ நீங்கள் நமக்கு நிறைய நாள் இருக்குதுன்னு தோணும். புத்தர் சொன்ன வாசகம் அது, நமக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு தோணும். ஆனால் உண்மையான பிரச்சனை என்னன்னா நமக்கு டைமே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. நமக்கு தெரியும் எவ்வளோ இன்னும் பார்த்துக்கலாம், எவ்வளோ நாள் இருக்கலாம். நான் 72 வயசில் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நாள் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படி தான் நினச்சிருப்பேன். ஆனால் உண்மையான பிரச்சனை என்னென்னா 20 வயசு பையனாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு டைமே கிடையாது. எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் புக் எடுத்துக்கோங்க, அவ்வளோ புக் இருக்குது. நீங்கள் என்னத்தை படித்து முடிக்க முடியும் லைஃப்பில்? ஒரு துறையில் கூட முழுமையாக நீங்கள் அதையும் வாசித்து முடிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி அப்படி படிச்சுட்டு தான் போக முடியும். சூஸ் பண்ணி படிங்க. எந்த நேரத்தில் எதை படிக்கணும்லாம் ஒன்று விதியெல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை. விதி வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கோங்க, பிறகு கழுதி விட்டுட்டு வேறு விதிக்கு போயிடுங்க. சேஞ்சிங் தான் முக்கியமானது. லீவ் உல்மனோட புத்தகமே அதான் சேஞ்சிங். அதான் அவங்க புத்தகத்துக்கு பேரே வந்து சேஞ்சிங்னு சொல்கிறாங்க. எல்லாமே சேஞ்சிங் தாங்கிறாங்க. லவ் கூட சேஞ்சிங் தான். இப்போ அது ஒருத்தரோட லவ்வாக இருக்குன்னா இது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, அது மாறிடும், சேஞ்ச் ஆகிரும். எல்லாம் ஹோல் லைஃபே சேஞ்சிங் தான். ஸோ நீங்கள் வாசிப்பையும் உங்கள் சேஞ்சிங்குள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். வணக்கம், வாங்க பாலபாரதி. வாங்க வாங்க. எனக்கு 2 கேள்விகள். ஒன்று வந்து நீங்கள் ஒரு 40-50 ஆண்டுகளாக எழுத்தோடு சேர்ந்து பயணப்பட்டு இருக்கீங்க. பலதரப்பட்ட வயதுடைய வாசகர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக இப்படி இளம் தலைமுறையினர் வாசிக்கிறாங்களா, தமிழில் வாசிக்கிறாங்களா? ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் மாணவர்களோடு நிறைய ஒர்க் ஷாப் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர்களுடைய வாசிப்பு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கா? ஏன்னா நான் குழந்தைகள் எழுதுனால ஒரு ஏக்கத்தோடு அந்த கேள்வியை வைக்கிறேன். குழந்தைகளுக்கும் நீங்கள் கதை எழுதியிருக்கீங்க, காசு மாதிரியான பிரமாதமான கதைகள் குழந்தைகளுக்கும் எழுதியிருக்கீங்க. இன்னும் என்னென்ன ஜேனர்ல சிறார் இலக்கியம் பக்கம் திருமணம், சிறார் இலக்கியம் எந்தெந்த பக்கம் திருமணங்கிற ஒரு கவனத்தையும் நான் கொள்றேன். எனக்கு எப்போதுமே ஒரு வருத்தம் உண்டு. நவீன இலக்கியம் படிக்கிற யாருமே சிறார் இலக்கியம் படிக்கிறதே இல்லை. அதை பற்றி ஒரு மாற்றாந்தாய் பிள்ளையா நினைக்கிறதுக்கு அது ஒன்று விட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாபிக்களை பேசக்கூடிய தோழர்கள் எல்லாம் தன் வீட்டு பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறத பற்றி கவனம் செலுத்துறதே இல்லை. 20 வயசுக்கு அப்புறம் புள்ள புக்கு படிக்க மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுறது. சின்ன வயசுலேயே புக்கு அறிமுகப்படுத்துறது எவ்வளவு அவசியம்? அது ரெண்டையும் உங்க அனுபவத்துன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லா காலங்கள்லையுமே வந்து நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் சேர்ந்து தான் இருந்திருக்கு. இளைஞர்கள் படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கவலை என்றைக்கு தான் இருக்கா? 1920 அது இருந்திருக்கு. 1890 அந்த கவலை இருந்திருக்கு. அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இளைய தலைமுறை படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த காலத்துலேருந்து எழுதித்தாங்க. அது காலம்புறவுமே வந்து அந்த இது இருக்கும். அதே சமயத்தில் அதுக்கு முதலையும் படித்து வந்து எழுதித்தான் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்க தான் செய்யும். இப்போ ரெண்டுமே இருக்குது. யூத் நிறையா வந்து புத்தகம் வாங்குறாங்க. நீங்கள் புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா யூத்து தான் புத்தகம் வாங்குறாங்க. பல ஆயிரக்கணக்கில் சேல்ஸ் ஆகுது. 8 கோடி ரூபாய்க்கு புத்தகம் விற்கிது, 10 கோடிக்கு புத்தகம் விற்கிதுன்னா அதில் மோர் தேன் 60% யூத் தான் வாங்குறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படி டஃப்பான ஃபிலாசபிக்கல் புக்ஸ்லாம் யூத் வாங்குறாங்க. மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம் சம்மந்தமான புத்தகங்கள்லாம் ரொம்ப டிமாண்ட் இன்றைக்கி இருக்குது. புத்தக கண்காட்சியில் அவங்க வாங்குறாங்க. அதெல்லாம் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ எல்லா காலங்கள்லேயுமே இந்த நமக்கு இளைஞர்கள் வந்து முந்தின தலைமுறைக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாகவும் நம்பிக்கையை இழக்க செய்வர்களாகவும் தான் இருந்துகிட்ருக்காங்க. அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குங்கிறது தான் முக்கியம். சிறார் இலக்கியத்தின் மீது கவனம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை வந்து ஒரு சிறார் எழுத்தாளராக உங்களுக்கு இருப்பது நியாயமானது. அடிப்படையான கேள்வி பாருங்கள். ஆண்கள் உலகம் இது. இந்த ஆண்களின் உலகமானது பெண்களை பற்றி கவலைப்பட்டதில்லை, குழந்தைகளை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. எந்த வீட்டில் அப்பா உட்காந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் நைட்டு? ஒரு குடும்பத்தை காட்டுங்க. தாய் தான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவள் தான் சோறு ஊட்டணும், அவள் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும், அவள் தான் எல்லாமே தயார் பண்ணணும். இதுதான். இவர் பிஸியாக இருக்கார். அதனால் நீங்கள் கூட வாழக்கூடிய பெண்ணையே கண்டுக்காதவன் நீங்கள் சிறார் இலக்கியத்தையாக கண்டுக்க போகிறான். பிரச்சனையே வந்து இது ஆண்களின் உலகமாக, ஆணாதிக்க சமூகமாக இருப்பது எல்லாவற்றையும் பாதிக்குது. உங்கள் சிறார் இலக்கியத்தையும் அதுதான் பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளை எப்படி அணுக வேண்டும்ங்கிறது தெரியாது, ஆண்களுக்கு தெரியாது, ஆண் உலகத்துக்கு தெரியாது. நமக்குள்ளே செய்ய வேண்டிய பிரச்சனை வந்து சிறார் இலக்கியத்தில் விமர்சன மரபை நாம் இன்னும் உருவாக்கலை. அது இன்றைக்கி உடனடியாக நம்ம செய்யணும். ஏன்னா இப்போ வதன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு. பூரா அந்த ஆன்லைனில் கதை சொல்கிறேன்னு ஆரம்பித்து ஊருக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, கதை சொல்லிகள் இருக்காங்க. கதையை பூரா கொண்டு குழி இறக்கிட்டு இருக்காங்க.
அது சரி, அது அந்த காலத்தை தவிர்க்க முடியாது. ஒரு விமர்சன மரபை, சிறார் இலக்கிய விமர்சன மரபு ஒன்று உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது வள்ளியப்பா காலத்திலிருந்து நமக்கு தேவையாக இருக்குது. அதை உருவாக்கணும்னா இந்த இப்போ வரக்கூடிய கதைகள்லாம் கொஞ்சம் சரியாகும். அது நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்படி இந்த உலகம் ஆணாதிக்க உலகமாக இருப்பதனாலேயே நிறைய கோளாறுகள், அது பல விதங்கள், ஏதோ பெண்களுக்கு தான் பாதிக்குது. ஆணாதிக்க உலகம்னு சொன்னால் அது பெண்களை பாதிக்கக்கூடியதுன்னு நம்ம முடிச்சுக்கிறோம். அப்படி இல்லை, சகலத்துலேயும் அதனுடைய தாக்கம் இருக்குது இந்த ஆணாதிக்க உலகங்கிறதுல. குழந்தைகளை அப்ரோச் பண்ணுறதுல தெரியல. இப்போ நிறைய தனியார் பள்ளிகளில் பேரண்டிங்னு ஒன்று நடத்துகிறாங்க. நீ தாய் தகப்பனாக இருக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி அது ஒரு தனி துறையாக வந்துருச்சு. அதில் பிஹெச்டி அதில் எல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. பேரண்டிங்னு சொல்லித்தர வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியல, பிள்ளைகள் வளர்க்க தெரியல உங்களுக்கு. என்ன இப்போ பெண்கள் வந்து தொலை நுட்பங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தியரட்டிஸ் ஆகலை. நீங்கள் படித்த பெண்களோ படிக்காத பெண்களோ அவர்கள் தான் இந்த தலைமுறையாக குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. நீங்கள் ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு வந்து சோறு ஊட்ட தெரியுமா? ஒரு ஆணுக்கு, தகப்பனுக்கு எப்படி ஊட்டன்னு தெரியாது. அவன் சோத்தை பிணைஞ்சு வாயத்தரன்னு இருப்பான். அப்படி சாப்பிடுமா பிள்ளைங்க? நீங்கள் முகுந்த் நாகராஜனுடைய ஒரு கவிதை இருக்குது. அந்த சின்ன வாய்க்கு ஏற்ப ஒரு சின்ன கவளம், அந்த சின்ன கவளத்தை அவங்க எப்படி ஊட்டுறாங்க நீங்கள் பாருங்கள், நுட்பமாக பாருங்கள். அப்படி உருட்டி இந்த கட்டை விரலில் இருக்க நகத்து மேலே ஒரு உருண்டை வச்சுருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அந்த வாயை திறக்காது, பிள்ளை அம்முன்னு இருக்கும். டக்குன்னு அடிப்பாங்க, இப்படி டக்குன்னு அடிச்சு ஆண் திறக்கும், டக்குன்னு தள்ளிடுவாங்க. இது எவ்வளோ முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். இது ஒரு தொழில்நுட்பங்கிற அந்தஸ்தே நம்ம கொடுக்க தயாராக இல்லை. இது மாதிரி 1000 இருக்குது, குழந்தை வளர்ப்பில் 1000 இருக்குது. அது எதுவுமே ஆணுக்கு முக்கியம் இல்லை. பிள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கா, சோறு ஊட்டிட்டு அது போயிட்டே இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சு சோறு ஊட்டுறா அவ்வளோதான். அதுக்குள்ளே எவ்வளவு சைக்காலஜி இருக்குது. அது நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். சோறே வேண்டாம் அந்த குழந்தைக்கு. குழந்தைக்கு சோறு வேணுமா? கதை தான் வேணும். கதையை சொல்ல தெரியாதனால டிவியில் உட்காந்து பார்க்கு, அது ஆண்ட்ராய்டில் பார்த்துக்கிட்டு இருக்கு. கதை சொல்லி கேட்டு பழகிட்டாங்கன்னா குழந்தைக்கு கதையை தான் கேட்பாங்க. குழந்தைகளுக்கு சோறே தேவையில்லை. ஆனால் தாய்க்கு வந்து சோறு சாப்பிட்லையே குழந்தை அப்படின்னா அது எவ்வளவு பதட்டமாகவும் அதனுடைய வயிற்றுச்சலோடு அவள் இருக்கிறாள். அவன் நினைக்கிறான் அவள் சோறு விட்டுறது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு நினச்சி இவன் போய்கிட்டு இருக்கான். பைக் எடுத்துன்னு ஜல்லுன்னு முக்கியமான ஜோலியாக போய்கிட்டு இருக்கான். அப்போ இவன் கூட இருக்கிற பெண்களையே இவன் பார்க்க தெரியலையே, இந்த சிறார் இலக்கியத்தை தான் பார்க்க போகிறான். பல விஷயங்களை பார்க்க தவறிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணம்னு நம்ம இன்னுமே விவாதங்களில் இதையும் ஒன்று இழுத்து விடுவோம். சரி, மைக் கொடுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. கேட்டுட்டு வாங்கி கொடுக்க போகிறோம். என் பேர் சிஎன் குமார், மாவட்ட தென்சென்னை. நீங்கள் நாடகம் இயக்கியிருக்கீங்க, நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க, சிறுகதை, கதைகள் எழுதுறீங்க. உங்களுடைய பாடல்கள் சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் பாடல்களை பாடியவர்கள், அந்த பயணம், அதனுடைய அனுபவங்களை சென்னை நகரத்தில் நான் வாலிபராக இருக்கும்போது ஒரு பாடலை உங்களுடைய பாடலை பாடியிருக்காங்க. சமுத்திர தேவி அம்மா. இல்லை, அது நவகவி பாட்டு. அது நவகவியோட பாடல். அதான் அந்த பாடல் வந்து உங்களுடைய முன்னது வரும் அந்த ஒளிநாடகம். தமிழகம் முழுவதும் ஒரு 3 கலைஞர்கள், பாடல்கள் அவங்கள முன்னெடுத்து கொண்டு போயிருக்கீங்க. அதனுடைய அறிவொளி இயக்கமும் இதுவும் சேர்ந்து வேற ஒரு பரிணாமத்தை கொடுத்தது. நீங்கள் எழுத்தாளர் ஆவதற்கு சிறுகதை மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பார்வை கொடுத்தது, என்ன மாதிரியான பாதிப்பை உருவாக்கிச்சு? பாடல்கள் ஒரு 2 லைன்லேயே சில விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ முதல்ல கூட ஒரு தோழர் பாடினார், இப்போ போர் நடந்திருக்கிற காலம், உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம் என்ற பாடல்கள். இந்த பாடல்கள் என்ன பாதிப்பை உருவாக்கியது? அறிவியல் இயக்க பாடல்கள் என்ன மாதிரியான பாதிப்பை மக்கள் மத்தியில் இல்லை தோழர்கள் மத்தியில் உருவாக்கிச்சு? இல்லை, நான் ஒரு பெரிய பாடலாசிரியர்லாம் இல்லை. தேவை கருதி அந்நேரம் எழுதுறதுக்கு பாடலாசிரியர்கள் நம்ம தோழர்கள் யார் பக்கத்தில் இல்லைன்னா நான் எழுதியிருக்கேன். அப்படி தான் சில பாடல்கள் எழுதியிருக்கேன். தேவைக்காக, இயக்கத்தினுடைய தேவைக்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான். நான் குறிப்பிட்டு இந்நேரம் ஆகணும்னு பெருசாக ஆசைப்பட்டதில்லை. எழுத்தாளர்னு ஆகிறதுமே வந்து ஒரு தற்செயலான நிகழ்வு தான். மொத்த வாழ்க்கையே தற்செயல் நிகழ்வுகளுடைய தொகுப்பு தானே. ஏங்கல்ஸே சொல்லுவார், இடையறாத தற்செயல் நிகழ்வுகளின் ஊடாகத்தான் இயக்க விதிகள் இயங்குகின்றனன்னு சொல்லுவார். இடையறாத தற்செயல் நிகழ்வுகள் தான். அப்படி தான் பாட்டு எழுதுனதும் ஒரு தற்செயல் நிகழ்வு தான். அது மாதிரி ஆனால் பாடல்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய
தேவையும் பலமும் இப்போவும் இருக்குது. நீங்கள் வந்து திரைப்பட பாடல்களை, பழைய பாடல்களை இப்போ கேட்காத தலைமுறை உண்டா? இன்றைக்கி இந்த சூப்பர் சிங்கர்லாம் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அதே மாதிரி சரிகமப்பான்னு 100 சேனலில் ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை சேனல் ஆரம்பித்தாலும் அத்தனை சேனல்லையும் நம்ம மக்கள் போய் கேட்குறாங்க. பழைய பாடல்களை கேட்குறதுங்கிறது வந்து வெறும் அது அந்த பாடல் வரிகள், அந்த இசை, அது மட்டும் இல்லை விஷயம். அதில் தங்களை அந்த வயதில் கொண்டு வைத்துக் கொள்கிறார்கள். கேட்குற மக்கள் வந்து தங்களை அந்த 1950 வந்த பாட்டுனா 50 போய் தங்களை வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டு கேட்டபோது இருந்த மனநிலைக்கு அது கொண்டுட்டு போகுது. பாடல்களுக்கு அது அப்படி ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது. இந்திய சினிமா வந்து ஏன் பாட்டை விட மாட்டேங்குது? அதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குது. இன்னும் உலகத்தினுடைய எல்லா நாட்டு திரைப்படங்கள்லையும் பாட்டு கிடையாதுல்ல. இந்திய சினிமான்னா அது அப்படி ஜெகுன்னு பாட்டுகளோடு இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை விடாப்படியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். பாட்டுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அறிவொளி இயக்கத்துலேயும் பாடல்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. மக்கள், குழந்தைகள் எல்லாம் பின்னாடி பாடுவாங்க. நம்ம கலைக்குழு ஊருக்கு போன பிறகு அந்த ஊரில் பல மாதங்களுக்கு இந்த பாட்டை அவங்க மக்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதில் சில குழந்தைகள் எக்ஸ்பர்ட் ஆகும். அவங்க வந்து அப்புறம் அடுத்து நடக்கிற அறிவொளி கூட்டத்தில் நான் அறிவொளி பாட்டு பாடுறேன்னு வந்து பாட்டு பாடுவாங்க. அப்படியே அது ஒரு பெரிய அலை மாதிரி அந்த பாடல்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு என்ன இடதுசாரி கலை இலக்கியம் வரலாற்றை யார் எழுதினாலும் பாடலில் தான் ஆரம்பித்தாகணும். ஜீவா எழுதிய பாடல்கள் தான் இடதுசாரி கலை இலக்கிய வரலாற்றினுடைய துவக்க புள்ளி. அதுதான். நீங்கள் கோயம்புத்தூர் ஸ்டாண்ட்ஸ் மில் தொழிலாளிகளுடைய ஸ்ட்ரைக்கை ஒட்டி ஜீவா எழுதிய பாடல் தான் அந்த காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூடுமில்லைங்கிற பாடல் வந்து ஜீவா அந்த ஸ்ட்ரைக்கை ஒட்டி எழுதின பாடல் தான். அப்போ அந்த காலத்தில் அவரும் ஜீவா பாடல் எழுதுவார். அவர் வந்து அதை இசையமைத்து பாடுவாங்க. அவர் வேணா திருமூர்த்தி, அந்த மாதிரி பாவலர் வரதராசனுடைய குழு, இந்த மாதிரி இசைக்குழுக்கள் தான் நிறைய பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கும் இசைக்குழுக்களுக்கான தேவை இருக்குது. இன்றைக்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அதை கேட்டு பழகிய காதுகள் இருந்தாலும் கூட பாடல் வந்து எஃபெக்டிவாக இருந்தால் மக்கள் கேட்குறாங்க. ஒரு தபேலா வச்சு கூட கேட்பாங்க. திருவிடையான் வந்து தமிழ்நாடு முழுக்க புகழ்பெற்ற பாடகராக தான் இருக்காங்க. நம்ம இயக்க பாடகர் தான். ஒரு தபேலாவை அடிச்சுக்கிட்டே பாட்டு பாடுவாங்கிறது தானே அவனுடைய பவர். அந்த குரல்லையும் அந்த கருத்துலேயும் இருக்கக்கூடிய சக்தி வந்து இன்றைக்கும் மக்கள் வந்து அதை ரிசீவ் பண்ண தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் கோஷம் போடும்போதே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கோஷம் போட்டிங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதே ஒரு பாடல் மாதிரி கோஷம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல. அது எதுகை மோனையோட நீங்கள் மலையாள கோஷங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. தமிழ் கோஷங்களோட மலையாள கோஷங்கள் ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்குது. அது ரொம்ப வந்து ஒரு மியூசிக்கலாக இருக்குது. அது மியூசிக்கலாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மனித மனங்களோடு அது டக்குன்னு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். பின்னாடி ஒருத்தர் கை தூக்கிருக்கார். அப்புறமா பெரிய இல்லை மைக்கில் கேளுங்க. நீங்கள் 74-75 கோவில்பட்டி வரும்போது ஜெய் கிருஷ்ணமூர்த்தி புத்தகத்தோட வந்ததை பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு. நான் அப்போ பம்பாய் இங்கே சென்னையில் இருந்தேன். அப்போது கார்ல் மார்க்ஸுக்கு வருவதற்கு முன்னாடி ஜெய கிருஷ்ணமூர்த்திலேருந்து அந்த பயணம் நிலைப்பாடுகள் இருக்குல்ல, படிகள் அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஜெயகிருஷ்ணமூர்த்தி யார், எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, பரவாயில்ல. ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து இங்கே தான் அடையாரில் தான் அவர் வருஷம் வந்து லெக்சர் கொடுப்பாரு. நாங்கள் அப்போ ஒரு 2 பேர் வருவோம். கோயில்பட்டு டிசம்பரில் வந்து அவருடைய உரையை கேட்க வருவோம். ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு இந்திய தத்துவவியலாளர். அவர் பெரும்பாலும் அமெரிக்கா வெளிநாடுகளிலே வாழ்ந்தவர். அவர் இங்கே வந்து இது பண்ணவர். அவர் எதுவுமே எழுதலை. அவர் எல்லாமே அவர் உரை தான். அவர் உரையை அவங்க புத்தகமாக போட்டிருக்காங்க. கமெண்ட்ரிஸ் ஆன் லிவிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவருடைய புத்தகம். 2 வால்யூமாக இருக்குது. அவருடைய தத்துவத்தில் நான் ஈர்ப்பானேன். அதனால் அது அவருடைய உரைகள் புத்தகமாக எவ்வளோ புத்தகம் வந்துச்சோ அந்த பீரியடில் அதை ஃபுல்லாக வாங்கி விலைக்கு வாங்கிறது தானே என்னுடைய பழக்கம். அதனால் போகிறது அப்போவே ஜேகேவுடைய எல்லா புக்ஸும் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கும் கோயில்பட்டியில். ஆளால் வந்து தூக்கிட்டு போவாங்க படிக்கிறதுக்கு. கடைசியாக ஒருத்தன் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டான். அதோட போயிடுச்சு ஜெயகிருஷ்ணமூர்த்தி. அவர் மனசை விட்டு போயிட்டார். புஸ்தகம் லைப்ரரியை விட்டு போயிடுச்சு.
ஆனால் அவர் வந்து என்னென்னா நீ ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள், அந்த மரம் அசைந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அந்த மரம் அசைந்து கொண்டிருக்கிறது என்ற தன்னுணர்வோடு அதை பார்க்காதீர்கள், அந்த அசைவோடு சேர்த்து நீங்களும் அசையுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அதில் இன்ஸ்பயர் ஆனேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது ஒன்றும் இல்லை, அது வந்து அத்வைதம் தான். அது அத்வைதம், மரம் வேறு நீ வேறு அல்ல, அத்வைதம், ரெண்டாக இல்லை, அத்வைதம். அது நவீனமான ஒரு மொழியில் சொல்லப்பட்ட அத்வைதம் தான் ஜேகேன்னு நான் பின்னாடி ஒரு புரிதலுக்கு வந்துட்டு, அப்புறம் சரி இது கதைக்கு ஆகாது இல்லையா, அப்புறம் வந்து மார்க்சியம், அப்போ எனக்கு அறிமுகமானது மார்க்சியம் தோழர்கள் மூலமாக. அப்புறம் புத்தகங்களெல்லாம் படித்து அப்புறம் நான் வந்து மார்க்சியத்துக்குள்ளே வந்துட்டேன். ப்ராக்டிக்கலான விஷயமும் சேர்ந்தது. ஏன்னா போராட்டங்களில் நான் பங்கேற்க ஆரம்பிச்சிட்டேன். இராணுவத்திலிருந்து திரும்பி வந்து உடனே நான் வந்து அஞ்சல் துறையில் சேர்ந்தேன்னு சொல்ல மாட்டேன், அஞ்சல் தொழிற்சங்கத்தில் சேர்ந்தேன்னு தான் சொல்லுவேன். நான் நேராக ஆர்மி டு ட்ரேட் யூனியன் அப்படி தான் வந்தேன். ஸோ ட்ரேட் யூனியனோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஜேகேட்ட பதில் இல்லை. ஜேகே வந்து ஒரு வியட்நாமில் போர் வேண்டாம்னு நீ வந்து இங்கே சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்பார். அவருடைய கேள்வி அதுதான். நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால வியட்நாம் போர் நிற்குமா? இது ஒட்டுமொத்தமாக ஹியூமன் ரெவல்யூஷனரி பாதையவே ரெஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜே கிருஷ்ணமூர்த்தியோடது. ஸோ ஆகவே நான் நேரடியாக தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன், போராட்டங்களை பங்கேற்று கொண்டு இருக்கும்போது ஜேகே நமக்கு ஒத்து வர மாட்டார்ல இயல்பா. ஸோ அப்படியே ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரிட்டிக்கல் ரெண்டும் சேர்ந்து தான் ஜேகேடமிருந்து பை சொல்லிவிட்டு மார்க்சியத்துக்கு வருவதற்கான ரெண்டும் சேர்ந்தது. ஏன்னா மார்க்சியமே தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் சேர்ந்தால் தானே. இது ஒன்று மட்டும் இருந்தால் அது தண்டவாளத்தில் ஒரு தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடுற மாதிரி ஆயிரும். நிறைய பேர் பெரிய தத்துவாதியாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாள் இயக்கத்தில் இருக்க மாட்டாங்க. காரணம் ஒரு தண்டவாளத்தில் ஓடுறதுனால தான். எதுவுமே படிக்க மாட்டேன், நான் வந்து ஃபீல்டு ஒர்க் மட்டும் தான் பார்ப்பேன். அந்த தண்டவாளத்துலேயும் ஒரு தண்டவாளம் தான், அதுவும் கொஞ்சம் நாள் காலியாயிரும். ஏதாவது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையில் போயிடுவாங்க, இயக்கத்தை விட்டு போயிடுவாங்க. ரெண்டு தண்டவாளத்துலையும் வண்டி ஓடினா தான் சரி. அப்படி தான் நான் வந்து வந்தேன். அதுதான் ஜேகே டு மார்க்சியம். எனக்கு 2 கேள்வி. ஒன்று வந்து உங்களோட உலகம் வந்து பெண்களை மையப்படுத்தி உங்களோட எழுத்துக்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் அரசியல் எல்லாமே எழுதியிருந்தாலுமே வந்து ஒரு கன்சர்ன் வந்து எப்பவுமே அந்த சமையல் அறைக்குள்ள இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆளுமைகளை லெனின் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து சமையல் அறையிலேருந்து பெண்களை விடுவிச்சாதான் இந்த நாடு மாறும்னு. அதுக்கப்புறம் பெரியார் பெண்கள் அதே மாதிரியான ஒரு பார்வையில் சமையலை விட்டு வெளியே வரதுக்கான பேச்சாளர். அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமாக நான் பார்த்த மனிதர்களில் தன்னை ஒரு ஆணாவே எப்பயுமே நினச்சிக்கவே விரும்பாத ஒரு மனிதராக தான் உங்களோட எழுத்துக்கள். இந்த புள்ளி உங்களுக்கு ஏன் ஒரு ஆண் வந்து ஒரு ரெஸ்ட் ஆஃப் த 50% ஆஃப் த பாப்புலேஷனை பற்றி யோசிக்க ஒரு இடம் வந்துருக்கும்ல? நீங்களும் அவ்வளோ அழகாக எழுதுறவங்க, நீ நிறைய எழுதியிருக்கலாம், வேற மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் இந்த உலகத்தில் நிறையவே இருக்கும்போது நீங்கள் இந்த பெண் அப்படிங்கிற அந்த புள்ளியை ஏன் இதை வந்து உங்களோட நாட்டா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு அது எங்கேருந்து வந்தது? ஒன்று. ரெண்டாவது, நண்பர் கவிஞர் சாம் அடிக்கடி சொல்லுவார், தமிழ்ச்செல்வன் மட்டும் இயக்கவாதியாக இல்லாமல் இருந்திருந்தா ஈரம் நிறைந்த கதைகளை ஒரு பெரிய படைப்புகளை தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்துருப்பாரு, நீங்கள் தான் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களோட பேசும்போது அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் ஒரு இயக்கவாதியாக இருக்கிறது விரும்புறீங்களா, ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறத விரும்புறீங்களா? அவ்வளோதான். இந்த 2 கேள்வி. இதோட சேர்த்து உன்னோட கேள்வி. சாதாரணமாக பெண்ணிய சிந்தனை அப்படின்னு நம்ம வரும்போது, குறிப்பாக பெண்கள் அந்த மனித செயல்பாடுகள்லாம் இருந்து படித்து எல்லா சிந்தனைகள் இருக்கும்போது பொதுவாக பொது மத்தியில் வந்து சில பெண்ணியம் பற்றின கருத்து இருக்கும் இல்லையா? அதை பற்றி கேட்கும்போது பெண் விடுதலை பற்றியோ பெண்ணியம் பற்றி நம்ம ஒரு பதில் சொல்லும் போது பொறுமையாக இருக்காது, கோபம் வரும். அந்த உணர்வு வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அந்த கோபம் வரும், அது பதில் சொல்கிறதுக்குன்னு. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா, இதை ஒன்று குடும்பத்தை பார்க்கறது அவங்களோட வேலை, இந்த மாதிரி சில கேள்விகள் வரும்போது நமக்கு அந்த எமோஷ்னலாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரியான அந்த ரியாக்ஷனை வந்து நான் பல தோழர்கள் வந்து பேசியிருக்காங்க, எழுத்தில் அவங்களுடைய முற்போக்கு சிந்தனைகளை காட்டியிருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் அதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் வந்து பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு பல விதமான காரணங்களை அங்கே சொல்கிறாங்க. ஆனால் பேசுகிற விஷயத்தை, எழுதுகிற விஷயத்தையே வாழ்க்கையிலையும் வந்து கடைப்பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு
இருக்குல்ல தோழர். அது வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்த்தோம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த எமோஷ்னலாக எங்களுக்கு வந்து நம்ம வந்து படப்படப்பாகும் சில நேரங்கள் சில பேர் பேசும்போதெல்லாம். அந்த எமோஷ்னல் இதை வந்து உங்ககிட்ட நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான தலைப்புகள் பெண்கள் குறித்தான விஷயங்கள் நீங்கள் பேசும்போது உங்ககிட்ட அந்த படப்படப்பு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன காரணம் தோழர்? ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, என்னுடைய பேத்திகள் இவங்க தான் காரணம். ஏன்னா பெண்கள் மீது கவனம் அப்படிங்கிறது அது ஏதோ வெளியிருந்து ஃபிட் பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது இல்லையா. நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி மேலே ஏறி குதித்து விளையாண்டி அவங்க சொல்கிற கதையை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் என் பாட்டி காலம்புறம் சோறு பூக்கிட்டே இருக்கா, படித்து கூட்டிக்கிட்டே இருக்கா. பட்டாளத்துக்கு புட்டை வச்சு போட்ட மாதிரி கூட்டமாக வராங்க, கூட்டமாக சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சமைச்சு போட்டுருக்காங்க. என்னை பார்க்க வர கல்லூரி மாணவர்கள், எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் எவ்வளோ பேர் வந்தாலும் சமைச்சு போடுறாங்க. பின்னாடி இயக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இயக்க தோழர்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் எங்கள் அம்மா சமைச்சு போட்டாங்க. யாராவது ஒரு தோழருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அப்போ அது எல்லோரும் போய் அடக்கம் பண்ண போகும்போது எல்லாருமே பேசுகிறாங்க, எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சு போடுவாங்க. அப்படி அவங்க ஏன் சோறுங்கிறத பற்றியே பெண்களோடு சேர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க காலம்புறம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இதில் ஒரு கொஸ்டின் வர வேண்டாமா அப்படிங்கிறது கொஸ்டின் இயல்பாக வந்தது தான் அந்த கொஸ்டின். எப்போ பார்த்தாலும் சமைச்சு போட்டே இருக்காங்க. அப்போ வாசிப்பும் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த லைஃப்பும் ரெண்டும் சேர்கிற இடத்துல வந்து நம்ம இதை முதல்ல ஒழிச்சு கட்டிட்டு நம்ம மற்ற வழியை பார்க்கலாமேங்கிற ஒரு உணர்வு வருது. சில விஷயங்கள் வந்து அப்படி வந்து தோணும் நமக்கு. இப்போ வந்து தலித் மக்களுடைய போராட்டங்கள் குறித்தெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, ஒடுக்குமுறையெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லா இயக்கங்களுமே எல்லா வேலையும் நிறுத்தி வச்சுட்டு முதல்ல இதை ஒழிச்சிட்டு அப்புறம் அந்த வேலையை பார்க்கலாமேன்னு தோணும். அதை விட முக்கியம் வந்து இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சீனியரான அடிமைத்தனம் வந்து இதுதானே, பெண் அடிமைத்தனம் தானே. இல்லை சாதி கூட இப்போ 3000 வருஷமாக தான் சாதி இருக்குது. இல்லை பெண் அடிமைத்தனம் வந்து 12,000 வருஷமாக இருக்குது. ஸோ எப்போ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்துச்சோ இந்த உலகத்தில் அப்போ இருந்து பெண் அடிமைத்தனம் வந்துருச்சு. பெண்களுக்கு இந்த வேலை இது, ஆண்களை வேலைன்னு ஒரு 12,000 வருஷ அடிமைத்தனம் தான் இதுங்கிறது நம்ம வாசிப்பில் அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வையே செதுக்கி கொடுத்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டி, அம்மா, தங்கச்சி இவங்களை பற்றி பேசாமல் என்ன அரசியல் பேச போகிறோம்? நம்ம அதைத்தானே பேசுகிறோம் நம்ம. அப்போ அதில் ரொம்ப முக்கியமான என்ன நான் பார்க்குறேன்னா, அன்றாடம் குழந்தைகளுக்கு சோறு போட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு அது ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக அந்த ஆண்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, இது என்ன முட்டாள்தனம், இது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் கான்சியஸாக எழுதவும் ஒர்க் பண்ணவும் ஆரம்பித்தோம். அதை பிரேக் பண்ணாமல் இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிறது இங்கே ப்ராக்டிக்கலாக இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறது என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் காட்டுற இமேஜ் தானே உங்களுக்கு தெரியும். நான் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கேங்கிறது வந்து என்னுடைய மனச்சாட்சிக்கு மட்டும் தானே தெரியும் இல்லையா. நான் டெய்லி சமைப்பேன். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். 10th படிக்கும்போது வந்து சமைக்க ஆரம்பித்தது. வீட்டில் இருந்து பெண்களை வந்து சமைக்க விடாமல் வச்சுட்டு அவங்க வேறு என்ன வேணாலும் பார்க்கட்டுங்கிற அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் நான் செய்கிறதில்ல. ஆனால் எல்லா விஷயங்களையும் எந்த ஆணாதிக்கமும் இல்லாமல் நான் இருக்கேனான்னு கேட்டால் என் மனச்சாட்சி அதை ஒத்துக்காது. நிறைய கொள்ளர்கள் இருக்குது. நான் சரி செய்ய வேண்டிய கொள்ளர்கள் நிறைய இருக்குது. சரி செய்ய வேண்டிய கொள்ளரோடு இருக்கிறேங்கிற அந்த குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, இது வந்தாலே அதான் துவக்க புள்ளி. எப்படி வாசிப்பு முதல் படி சொன்னமோ அது போல் ஆண்கள் மனதில் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட வேண்டும். எதுக்கே குற்ற உணர்வு அப்படின்னா, நீ ஆம்பளையாக இருக்க இல்லை, அதுக்கே நீ குற்ற உணர்வு இருக்கணும். வேறு மற்றதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா அப்படி ஒரு ப்ரிவிலேஜான ஒரு இதில் நீ இருந்துகிட்ருக்க. இல்லைன்னா வந்து இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் இருக்குது. ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி, கொசு, மரம், செடி, கொடி, இது அத்தனையுமே தனக்கான உணவை தானே தயாரிக்குது. தனக்கான உணவுக்காக இன்னொருத்தர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரே உயிரினம் ஆண் மட்டும்தான். இது வந்து ஒரு இயற்கைக்கே விரோதம் இல்லையாது. இது நேச்சுரல் ஜஸ்டிஸும் இதில் இல்லை, சமூக நீதியும் இல்லை, நேச்சுரல் ஜஸ்டிஸும் இல்லை. இது ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்கா? இல்லை ஐநா சபை மனித உரிமை பிரகடனத்தில் இதெல்லாம் பெண்களுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்களா? என்ன கதை நடத்துறீங்கன்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? ஸோ இது வந்து அவமானச்சோறு. ஆண்கள் திங்கிறது அவமானச்சோறு. ஓன் ஜோத்தை நீ பொங்கி திங்கலைன்னா நீ திங்கிறது அவமானச்சோறு. அதாவது இது அவமானம்ங்கிறத கூட உணர்வு இல்லாத அவமானத்தில் இருந்துட்டுருக்காங்க. அப்போ இதை நம்ம கழுவி ஊற்ற வேண்டியது தானே இருக்கு. நம்ம என்ன கழுவி ஊற்றினாலும் உதறிட்டு போயிடுவாங்க.
எனக்கு அந்த கேள்வி தான் தொடர். நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட மேடைகளெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை வந்து நம்மளுடைய மற்றவங்க விட்டுருங்க, இடதுசாரி தோழர்கள் மத்தியிலாவது அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க புளி குழம்பு வைக்க தெரியல, நீங்கள் என்ன புரட்சி பண்ணி கிழிக்க போகிற அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் இருந்திருக்கா தொடர் மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் வந்து சில கூட்டங்களில் ரொம்ப விரக்தியாரெலாம் சொல்லுவேன், என்ன நம்ம காலம்புறம் புலம்பிட்டு இருக்க வேண்டியதான், ஒருத்தரும் ஆம்பளை மாற மாட்டான்னு சொல்லுவேன். அப்போ வந்து அப்படிலாம் இல்லை தோழர், நான் அந்த உங்களுடைய புத்தகத்துக்கு அப்புறம் நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. நிறைய தொழிற்சங்க அரங்குகளில் நான் பார்த்துருக்கேன். அதே போல் அறிவொளியில் எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் இப்போ நிறையா அவங்க மாறியிருக்காங்க. நாம் விருப்பப்படுற அளவுக்கு மாறியிருக்காங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஹெல்ப் பண்ணுறா, ஹெல்ப் உதவி ஷேரிங், அந்த டிஃபரன்ஸ் சமையல் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஹெல்ப் பண்ணாலே என்ன அர்த்தம்னு, அந்த வேலை அவங்க வேலை தான், பொம்பளைங்க வேலை தான், நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு. நான் சொல்கிறது அது இல்லை, இது உன் வேலைன்னு நினச்சி நீ செய்யணுங்கிறது தான். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை வாங்கிக்கோ, அப்படி தலைகளை மாறணும். அப்போ 12,000 வருஷம் அவங்க பொங்கிட்டாங்கல்ல, நீ ஒரு 2,000 வருஷம் பொங்கு, அப்புறம் நம்ம மாற்றிக்கிடுவோம். எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படாத ஒரு நடைமுறையாக இருக்குது நம்ம குடும்ப வாழ்க்கைங்கிறது. இது வந்து ரொம்ப பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை. நம்ம வாழ்கிற குடும்ப வாழ்க்கை வந்து எந்த சமத்துவம் இது பற்றி நீ வாயிலேயே பேசி என்ன பயன் இருக்குது? இது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை பிரேக் பண்ணி ஆகணும் நம்ம. எனக்கு தெரிய வந்து எனக்கு வந்து ஒரு லைப்ரரி, ஒரு ரூம் இருக்குது, அதில் நிறையா புஸ்தகம் வச்சுருக்கேன். அதை நான் செல்ஃபி எடுத்து போட்டால் எனக்கு ஒன்றுனா லைக்கெலாம் வரும். ஆனால் என் ஒய்ஃபுக்குன்னு ஒரு லைப்ரரி இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரூம் இல்லை. நான் அது இப்போ அதாவது அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா ஏன் அவங்களுக்கு ஒரு ரூம் இல்லை? அவங்க என்னோட அதிகமாக படிச்சிருக்காங்க, காலேஜில் அகாடமிக்கெல்லாம் என்னோட ஹைலி குவாலிஃபைடு தான் அவங்க. அவங்களுக்கு அந்த ரீடிங் ஹேபிட் இல்லை. ஏன் ரீடிங் ஹேபிட் இல்லை அப்படின்னு, அவங்க அப்பா வந்து சின்ன பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதுனால அப்பா வந்து சின்ன வயசுலேயே லைப்ரரிக்கு போட மாட்டார், ரேடியோ பாட்டு கேட்க விட மாட்டார், டிவி பார்க்க விட மாட்டார். பின்னாடி காலத்தில் கட்டுப்பாடாக குழந்தைய வளர்த்து நல்ல பேரோட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் எனக்கு. ஸோ அப்போ இது வந்து இப்படி நல்ல பெண் அப்படின்னு சொல்லி வளர்க்குற தகப்பன்கள் தாய்மார்கள் இருக்க, அவங்க தான் வில்லன்களே. நீ நல்ல பெண்ணாக இருந்து எதுக்கு? நீ அறிவுள்ள பெண்ணாக இருக்கணும், நீ வந்து உன் சொந்த காலில் நிற்கிற பொண்ணாக இருக்கணும்னு சொல்லி வளர்க்கணும் பெற்றோர்கள். நல்ல பொண்ணு, அடக்க ஒடுக்கமான பொண்ணு, யார் ஒரு சொல்லு உன்னை பற்றி தப்பாக வந்துடக்கூடாது. அப்படி அங்கே நின்று சிரிச்சா, அந்த பையன் ஒருத்தவன் பார்த்து சிரிச்சான்னு ஒரு பேர் வந்துட்டா நான் தூக்குள் தொங்கிடுவேன்னு என் மாமனார் என் ஒய்ஃபை சொல்லி வளர்த்துருக்காரு. இது இப்படி தான் எல்லா தகப்பன்மார்களும் இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த குழந்தைகள் வந்து இது வரும்? ஸோ டோட்டலாக தப்பான ஒரு வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதை வந்து உடச்சே ஆகணும், வழி கிடையாது. அதில் வந்து நீ ஆரம்பிக்கிறதுக்கு இடம் சமையல் அறைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சமைக்க ஆரம்பித்த ஆண்களுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு பீச்சுக்கு ஏன் போகணும்? லவ் பண்ணுறதுக்கு பீச்சுக்கோ அல்லது பெரிய ரிசார்ட்டுக்கோ அதை போய் தான் லவ் பண்ணணுமா? அடுப்படியில் தான் இருக்குது சார் லவ்வே. நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உரிச்சிருக்கீங்களா அப்படின்னா அது வார்த்தைகள் தான் வெங்காயத்தை உரிச்சிரியான்னு வரும். அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? ஐ லவ் யூன்னு அர்த்தம். இல்லை நான் உரிச்சிடுறேன், இல்லை நான் அதை உரிச்சிட்டு காய்கறி நறுக்கி வச்சிடறேன் சொன்னீங்கன்னா ஐ டூ லவ் யூ. அவ்வளவு அன்னைக்கு சமையல் பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீ எப்போ இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடிய சமையல் எப்போ வரும்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அது எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளவு ஒரு சொர்க்கம் பக்கத்தில் இருக்குது அடுப்படியில். ஆனால் அது தெரியாமல் இவங்க வந்து லீவு நாளில் எங்கேயாவது போய் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு போய்கிட்டு இருக்காங்க காசு செலவழிச்சு. அதான் சொல்கிறேன், நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு ஹிடனாக இருக்கக்கூடிய அடுப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு லைட் அடித்தோம்னால வாழ்க்கையில் நிறைய சேஞ்ச் ஆகும்னு. அது ஒரு துவக்கப்புள்ளி தான். நீங்களே நிறைய பேர் திட்டுவாங்க பல வருங்க, ஏன் சோறு போய்கிட்டா எல்லாம் சரியாக போச்சா, இன்னும் அது ஒன்று தான் உலகத்துலேயே பெரிய பிரச்சனை மாதிரி ஊராக போய் பேசி தெரியுறேன்னு நம்ம பெரிய தலைவர்களே என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீ பொங்குன்னு பொங்கிட்டு போப்பா, அதுக்காக எங்களை கூட ஏன் பார்த்து சொல்கிறேன் இப்படின்னு நம்ம தலைவர்களே சில பேர் என்ற வந்து கடிந்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தலைப்பு ஆரம்பித்த உடனே எங்கள் பதட்டம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போய் ஐ லவ் யூ சொல்ல தயாராகிட்டாங்க தோட. அந்த மாற்றமும் தெரியுது பார்க்கும்போது. இல்லை அப்படிலாம் நம்பிக்கை உள்ளாதீங்க. இந்த படி இறங்கும்போது மனச்சாட்சியை கலந்து வச்சுருவாங்க சார். நீங்கள் வந்து ஆண்களை திருத்துறது வந்து ரொம்ப கஷ்டங்க. இன்னும் 12,000 வருஷமாக சௌகரியமாக வாழ்ந்துட்டாங்கல்ல, அதை இழக்கிறதுக்கு எப்படி தயாராக இருப்பாங்க? 12,000 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 6 மாதம் பழகின சிகரெட்டே விட முடியல.
இப்போ 2000 வருஷம் வந்து கெத்தாக வாழ்ந்துட்டான். ஆமாம், அது வந்து அப்படி ஆயிரும். அது ஏதோ இயற்கை மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. ஸோ அதனால் நம்ம இன்னும் நிறைய அடி கொடுக்க வேண்டியிருக்கு. அடித்து தான் வந்து கொஞ்சம் புத்தியை உருவாக்க வேண்டியிருக்கு. வேற கேள்வி தான். இன்னொரு கொஸ்டின் வந்து இயக்கவாதியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் நான் பார்க்கல. நான் வந்து எந்த வாதியும் இல்லை. அதான் அடிப்படை பிரச்சனையே என்கிட்ட வந்து அதுதான். நான் வந்து எந்த மார்க்சியவாதியா இயக்கவாதி நான் ஒரு வாதியும் இல்லை. நான் வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். ரியாக்ட் பண்ணால் தானே மனுஷன், அதனால் ரியாக்ட் பண்ணுறோம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அதாவது இந்த சாமி வரணும்னா கொட்டடிக்கணும். கொட்டடிச்சா தான் சாமி வரும். சாமி வந்து அப்படியே ஆடிட்டு போவாங்க. இது என்ன ஆயிரும், சில பேருக்கு எங்கே கொட்டடித்தாலும் சாமி வந்துடும். எங்கள் ஊரில் இஸ்தப்பா ஒருத்தர் அவருக்கு தான் எந்த கொட்டடித்தாலும் அவருக்கு இது ஆடிட்டே வெளியே வந்துடுவார். நாங்கள் போய் பிடிச்சாமையோ இது செத்த விட்டு கொட்டுறா, இது ஆடக்கூடாதான்னு சொல்லி கூட்டு வரோம். எங்கே கொட்டடித்தாலும் அந்த ஆட வந்துடும். நான்லாம் அந்த மாதிரி ஆடுதான். எங்கே கொட்டடித்தாலும் வந்து ஆடிட்டு போயிடுவேன். அது அறிவொளி இயக்கமா, அது தொழிற்சங்க இயக்கமா, அது மார்க்சிய இயக்கமா, எங்கே கொட்டு நமக்கான கொட்டுன்னு ஃபீல் ஆகிட்டா ஆடிட்டே போயிடுவேன் எனக்கு. அவ்வளோதான். அது இலக்கியம் பண்ணது இலக்கியம், இயக்கம்னா இயக்கம். எந்த வாதியும் இல்லை, எல்லா வாதியும் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த இயக்க செயல்பாடுகள்லேருந்து நீங்கள் அதை பதிவு பண்ணுறீங்களே தொடர், அது இலக்கியமாக மாற்றப்படுதில்லை. தொழிற்சங்க அனுபவங்கள் சிந்தபாத்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. அது படிக்கும் போது எனக்கு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. சாதாரண ஒரு மக்கள், சாதாரண தொழிற்சங்கவாதியாக இருப்பார், தொழிலாளராக இருப்பார், அவரை பற்றி பதிவுகள் இருந்ததில்ல. படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர். இப்போ அதுபடி அப்படிலாம் படித்ததில்லை. தலைவர்கள் அவங்களோட சுயசரிதைகள், அவங்க வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள், அதுதான் நான் பார்த்துருக்கேன். சாதாரண ஒரு தோழர்களுடைய அவங்களோட நீங்கள் வந்து பயணித்த விஷயங்கள், சிந்தபாத்துக்கான காரணமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் பதிவு பண்ணுறதுன்றது நீங்கள் அதை எப்படி நீங்கள் அந்த பெர்செப்ஷன் நீங்கள் வந்து பதிவுகள் நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே யதார்த்த வாழ்க்கை. நான் ரொம்ப நாளாக எழுதாமலே விட்டுட்டேன். தொழிற்சங்க பணிகள் அது நிறைய ஃபீல்டு ஒர்க்காகவே பண்ணிட்டு கொஞ்ச நாள் எழுதவே இல்லை. இப்போ ஞானி தான் வந்து கூப்பிட்டு ஏன் எழுதுனது. அவர் இந்த தீம்பெரியடன்னு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தொழிற்சங்க அனுபவங்களை எழுதுங்கன்னு சொன்னார். முதல்ல அறிவொளி இயக்க அனுபவங்களை எழுத சொன்னார். அப்புறம் இருள மொழியும்னு அதை தொடராக எழுதினேன். அது முடிகிற இஷ்யூலேயே அடுத்த தொடரையும் ஆரம்பிச்சிருன்னு அறிவிக்க போகிறேன், நீங்கள் தொழிற்சங்க அனுபவங்கள் எழுதுங்கன்னு சொன்னார். ஞானி தான் காரணம் இதுக்கு எழுத சொன்னதுக்கு. ரெண்டாவது, இந்த எளிய மனிதர்கள் தானே வரலாற்றை உருவாக்குகிறவர்கள் எளிய மனிதர்கள் தானே. இல்லை யாருமே எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் இப்போ எப்படி வந்துச்சு. எளிய மனிதர்களுடைய செயல்பாடுனால தான் மாற்றங்கள் நடக்கும் எப்போதுமே சமூகத்தில். அந்த எளிய மனிதர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் தற்செயலாக வராது. கொஞ்சம் நான் முயற்சி பண்ணால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அறிவொளி இயக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே எளிய மக்களிடம் அவருடைய மூச்சு காற்று எங்கள் மேலே படும்படியாக பக்கத்தில் போய் நின்று வேலை பார்த்தோம். இல்லை காலத்தையும் வந்து அந்த தலையை ஆட்டுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பாட்டுக்கு அவ்வளோ பேர் அடிமைகள் அந்த அறிவொளி இயக்க காலத்தில். அப்படி பல பேர் இங்கே இருக்காங்க. இப்போ தனஞ்சயன் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் அறிவொளி இயக்க காலத்தில் மக்கள்கிட்ட போனவங்க. ஏன்னா நான் மூச்சு காற்று மேலே படும்படியாக மக்கள் நெருங்கி நின்றோம்னு சொன்ன வார்த்தைக்கு அது வந்து ஒரு பொய்ட்டிக்கான ரொமான்டிக்கான வாசகம் மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அறிவொளி வகுப்புகளில் போய் உட்காந்துருக்கும் போது அந்த பெண்கள்லாம் சிலேட்டை எழுதி காமிச்சிட்டு எங்களுக்கு கொண்டு காட்டுவாங்க. சார் சரியாக இருக்கா பாருங்கன்ட்டு அவங்க காட்டும்போது அவங்க மூச்சு காற்று உண்மையிலேயே அங்கே மேலே படும். அந்த சிலேட்டை கொடுப்பாங்க, அந்த கையிலெல்லாம் அவங்க மூச்சு காற்று படும். உண்மையிலேயே அது சரி ஒரு நிமிஷம். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அது நம்ம அதுக்கு முன்னாடி வந்து என்ன அதிகபட்சமாக எங்கே போயிருக்கோம்னா திருமணி கூட்டத்துக்கு தான் போயிருக்கோம். எல்லா இயக்கங்களுமே திருமுனையில் நின்று மைக் வச்சு பேசி தான் இருக்காங்க. அதுதான் மக்களோடு நெருங்கி நின்ற இடம். அதுதான் நாங்கள் இப்படி போய் நின்னோம். அப்போ எவ்வளவு விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட கற்றுக்கொண்டோங்கிறது தான் மிகப்பெரிய பாடம். இப்போ இயக்கவாதி அதை விட பெரிய இலக்கியம் என்ன இருக்குதுன்னு ஞானி சொன்னார். அதை விட பெரிய என்ன இலக்கியம் இருக்குது எழுதியா அப்படின்னார். அவர் கொடுத்த ஒரு உற்சாகத்தினால அதை எழுதினேன். அது ஒரு இலக்கியமாக இருக்கு. அதுவும் பல பதிப்புகள் கண்டு போயிட்டு தான் இருக்குது. தொழிற்சங்க அனுபவங்களும் அப்படி அந்த மாதிரியான அனுபவங்கள் தான். எளிய தொழிலாளிகள் தன்னுடைய சம்பளத்துக்காக தான் போராட வாரான் அவன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, அவன் எவ்வளோ செலவழிக்கிறான் தொழிற்சங்க இயக்கத்துக்காக,
இதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாது. அறிவொளிகத்தில் அதே மாதிரி தான். அவங்க அன்றாட கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க தான். செங்கல் சூழ்நிலை வேலைக்கு போய்ட்டு வந்து நைட்டில் கிளாஸில் உட்காருவாங்க. நம்ம போயிட்டோம்னா சார் வந்திருக்காரு, அறிவொளி சார் வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க ஒரு நாள் சம்பளத்தில் பாதி ரூபாயை நமக்கு செலவழிப்பாங்க. டீ வாங்கி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்தாங்கனாலே பாதி சம்பளம் காலியாகும். அதை பற்றி கொல்லப்படவே மாட்டாங்க. என்ன குவாலிட்டி அதெல்லாம். நாங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க 10 பேர் டீ சாப்பிட போயிட்டு வந்தோம்னா, ஏய் மாப்பிள்ளை நேற்று நான் கொடுத்துட்டேன், இன்றைக்கி நீ கூட டீக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க வந்து அப்படிலாம் கணக்கே பார்க்க மாட்டாங்க. மக்கள் கணக்கு பார்க்குறதும் இல்லை, கணக்கு வச்சுக்கிறதும் இல்லை. அப்படியே இயல்பாக இருக்காங்க. சர்ச்சைகளாக மாறுறாங்க, சர்ச்சைகளாக மாற்றுறாங்க. அப்படிங்கிறது தான். வணக்கம். 2 கேள்விக்குள்ள முதல் கேள்வி, கோவில்பட்டிக்கும் சாகித்ய அகாடமிக்கும் அப்படி என்ன தொடர்பு? கரிசல் மண்ணுக்கும் அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்று கல்விங்கிறதே வந்து தாய்மொழியிலேருந்து வெளியில் போயிட்டு இருக்கோன்னு தோணுது. நம்ம கிட்டத்தட்ட 30-40 லட்சம் குழந்தைகள் வந்து ஆங்கில வழி கல்விக்கு போயிட்டாங்க. ஒரு 40 லட்சம் குழந்தைகள் போனதுக்கு அப்புறம் தாய்மொழியில் புத்தகங்களை வாசிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. இது இன்னும் 30 வருடங்கள் கழித்து எந்த விதமான பண்பாட்டு தாக்கங்களை ஏற்படுத்தும்? தாய்மொழியில் நம்ம படிக்கல, ஆங்கிலத்தை படிக்கிறது ஒரு மோகம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு இயல்பாகவும் ஆங்கிலத்தில் தான் படிக்க வருது. ஏன்னா முதல் வகுப்புலேருந்து ஆங்கிலத்தையே படிச்சிடறாங்க. இப்போ தாய்மொழியில் ஒரு புத்தகத்தை கொடுத்து ஒரு சிறிய புத்தகத்தை படிச்சுன்னா கூட ரொம்ப யோசிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. ஆனால் ஆங்கிலத்தை சகமாக படிச்சிடறாங்க. இது எந்த விதமான பண்பாட்டு தாக்கங்களை இன்னும் 20-30 வருடங்களுக்கு ஏற்படுத்தும்? இல்லை, கோவில்பட்டிக்கும் எந்த ஊருக்கும் இலக்கியத்துக்கும் விருதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத நினைக்கல. இப்போ நாங்கள்லாம் கோவில்பட்டி விட்டு வெளியேறியே ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் கல்லூரியில் படித்த காலத்தில் கோவில்பட்டியில் இருந்தேன். அப்புறம் திரும்ப இராணுவத்துக்கு போயிட்டேன். அப்புறம் திருப்பி வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அப்புறம் வேறு ஊருக்கு போயிட்டோம். ஆனால் அங்கேயே இருக்கிறதில்ல. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு செட்டு சேரும், இலக்கியவாதிகளாக ஒரு செட்டு சேரும். அவங்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்கள் இதெல்லாம் வந்து நம்மை கூர்மைப்படுத்தும். அந்த வகையில் அது உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். மற்ற 8 பேர் விருது வாங்கியிருக்காங்க கோவில்பட்டியில் தொடர்புடையவர்கள். அந்த கோவில்பட்டி மண்ணுக்கும் விருதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் பல எழுத்தாளர்கள் அங்கே வீடு ஷிஃப்ட் ஆகி வந்துட மாட்டாங்களா? வீட்டு வாடகையாக எடுத்து அங்கே போய் ஒரு 6 வருஷம் இருந்தோம்னா அகாடமி விருது கிடச்சி ராசினி வந்து மாட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வேலை பார்க்கணும், நம்ம வேலை பார்த்த. ஒரு ரெண்டாவது இந்த விருது இன்னொரு தொழில் கூட சொன்னார்ல, இவர் தான் சொன்னார், நம்ம இளைஞர் சொன்னார், நாங்களும் படித்து எடுத்தால் விருது வாங்கிடுவோன்னு. சார், விருதை பற்றி நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அது வந்து ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி. நீங்கள் வந்து இந்த வருஷம் சாகித்ய அகாடமிக்கு 10 புஸ்தகம் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போகும். அந்த 10ல் உங்கள் புஸ்தகம் இருக்கணும். அப்புறம் குழு, நடுவர் குழு, ஃபைனல் குழு, ஒரு 3 பேர் குழு இருக்கும். அந்த 3 பேருடைய அறிவுக்கு உங்கள் புத்தகம் எட்டணும். தற்செயலாக அது 2 மேட்ச் ஆனால் உங்களுக்கு விருது கிடைக்கும். அவ்வளோதான். மேட்ச் ஆகலைன்னா கிடைக்காது. ஆனால் நமக்கு இல்லை விருது, நம்ம புத்தகத்துக்கு தான் விருது. புத்தகத்துக்கு தான் விருது. ஆனால் பேச்சு போகாமல் அவருக்கு விருது கொடுத்தாங்க, அவருக்கு தகுதியானன்னு ஆளாளுக்கு பேசுவாங்க. அந்த ஆண்டு அந்த புத்தகம், அந்த நடுவர் குழு, அந்த புத்தகம் பட்டியல் 2 தற்செயலாக மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு லாட்ரி அடிக்கும். அவ்வளோதான். அப்புறம் இது ஒன்றும் ராஜ முத்திரையும் கிடையாது. சாகித்ய அகாடமி விருது அப்படி ஒரு முத்திரை வித்தியாச்சுன்னா யாரும் கேள்வி வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விருதுகளுக்கும் தரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னுடைய புத்தகம் உட்பட நான் சொல்கிறேன், விருதுகளுக்கு அது வேறு ரூட்டு. அது நீங்கள் வாசகர்களுடைய எப்படி ரீச் ஆகுது, என்ன நினச்சாரு, அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சா, அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் தரத்தை என்றைக்கே நிர்ணயிக்கும். எந்த ஒரு விருதும் எந்த ஒரு படைப்பினுடைய தரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி கொண்டது அல்ல. அதை பற்றி ஒரு சில வருஷம் கோவில்பட்டிங்கிறது சம்மந்தம் கிடையாது. அப்புறம் என்ன கேட்டார்? தாய்மொழி கல்வி. ஆமாம், தாய்மொழி கல்வி. அதுவும் அது நம்ம பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க தமிழில் படிக்க முடியலைன்னா படிக்க வைக்கணும். அதுக்கு எப்படியாவது பிறகு ஏமாற்றி பிள்ளைகளை தமிழ் புத்தகங்களை வாசிக்க வைக்கணும். ஸ்கூலே நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கூலே இல்லை. நீங்கள் தாய்மொழி கல்வி தாய் வழியில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஸ்கூலே இல்லை. நீங்கள் சென்னையில் எத்தனை ஸ்கூல் இருக்குது தாய்மொழி கல்வி தமிழ் வழியில் சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் எங்கே இருக்குது? இல்லை, ஒரு 2 ஸ்கூல் இருக்கும். அந்த 2 ஸ்கூல் வந்து அரசு பள்ளிகளில் இருக்கும். அதாவது அரசு பள்ளிகளுக்கு தான் நம்ம போக மாட்டோமே. அரசு பள்ளியிலையா உங்கள் அரசு பள்ளியிலே படிக்க வச்சுருக்க உங்கள் பிள்ளையான்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும். வந்து நீங்கள் வந்து வருமானமே இல்லாத பெற்றோர்கள் கூட தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டு வந்து கடந்த ஒரு 50 வருஷம் 40 வருஷமாக 75க்கு அப்புறம் தானே தனியார் பள்ளிக்கூடங்கிறது 75க்கு அப்புறம் தானே.
அதுக்கு முந்தைய எல்லாமே அரசு பள்ளி தானே. ஸோ இது பெற்றோர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து குழந்தைகளை தமிழ் புத்தகங்களை வாசிக்க வைக்கணும். சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு புத்தகத்தை அறிமுகம் பண்ணிடணும். அவங்க படிக்கிறாங்க படிக்கலை, புத்தகத்தோடு அவங்க விளையாட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாங்கி போடணும் புத்தகங்களை. ஸோ அப்படி நம்ம ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கலைன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். நம்ம எதிர்காலத்தில் நம்முடைய பண்பாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்துலேயும் நல்ல புத்தகங்களை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எதையுமே நம்ம வந்து இருக்கிற ரியாலிட்டியை கரெக்டாக உள்வாங்கி தான் நம்ம வேலை செய்யணும். அது திட்டி என்ன பயன் இருக்குது? இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகிறவெல்லாம் திட்டிகிட்டு இருக்க முடியுமா? நம்ம இங்கிலீஷ் மீடியம் சிறந்ததுன்னு மக்கள் எப்படி அவங்களா எங்கேயாவது கூட்டம் போட்டு உட்காந்து கண்டுபிடிச்சாங்களா? அரசுகளுடைய கல்வி கொள்கைகள் அப்படி கொண்டு வந்து தள்ளிடுச்சு மக்களை. அரசாங்கம் தான் குற்றவாளி. இங்கிலீஷ் மீடியம் வந்து இன்றைக்கி அதிகம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்கணும். அவங்க தான் இதை ஒழிச்சு கட்டினாங்க. இப்போவும் மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளை க்ளோஸ் பண்ணிடுறதுன்னு நினச்சி வேலை செஞ்சாங்கன்னா பெற்றோர் பாவம் என்ன செய்வோம்? அவங்களுக்கு என்ன தெரியும்? கல்வி கொள்கை தெரியுமா? என்ன தெரியும்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்கன்னா எப்படியாவது படித்து வேலைக்கு போயிடுவாங்கன்னு இயல்பாக தான் யோசிக்கிறாங்க அவங்க. இப்போ இதில் வந்து அரசனுடைய கொள்கைகளில் மிகப்பெரிய மாற்றத்துக்காக நம்ம வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு போராடுற மாதிரி கல்விக் கொள்கைக்கு எதிராக எங்கே போராடிருக்காங்க மக்கள்? போராடல. அது தானாக வரமாட்டாங்க. போராட கிளப்பி விட வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் எல்லோரும் போராடுறோம். எதுக்கு போராடுறோம்னா அந்த கல்வி கட்டணம், தனியார் கல்வி கொள்ளை கட்டணத்துக்காக போராடுறோமே தவிர சிலபஸுக்காக என்றைக்காவது போராடி இருக்குமா? என்ன கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம குழந்தைகளுக்குங்கிறதுக்காக நம்ம போராடவே இல்லையே. சிலபஸ்ஸு, கற்பிக்கும் முறை, இதெல்லாமே போராட வேண்டிய முக்கியமான ஏரியாவர். அதுபோக பெற்றோர்கள் தனிப்பட்ட முறையில் அவரவர் குழந்தைகளுக்கு தமிழ் புத்தகங்களை வாசிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டை வந்து அவங்க செய்யணும் அன்றாடம். மைக்கில் சொல்லுப்பா. வணக்கம்ண்ணே. தாத்தா மதுரை கவி பாஸ்கரதாஸ் வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவர் பெரிய கவிஞர், பாடகர். அப்பா வந்து முதல் முறையா அரசு பணிக்கு வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆளு. அந்த சாத்தூர் பக்கத்தில் அந்த கரிசல் பகுதியினுடைய வாழ்க்கை அனுபவம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க ஒரு மிலிட்டரிக்கு போய் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களுடைய லைஃப் அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்கள்ட்ட வந்து ஒரு நாவலை நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறோம். அது சீக்கிரமா நீங்க எழுதி தரணும்னு எல்லா சார்பாகவும் நீங்க கேட்கணும். இதுக்கு வந்து ஜெயகாந்தன் சொன்ன பதில் தான் நான் வந்து சொல்ல விரும்புவேன். ஒரு 60 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 60 படிச்சிட்டிங்களா? ஏதோ இது இன்னும் எழுதாத நாவலுக்காக கவலைப்பட்டுருக்கீங்களா? 60 புக்கு எழுதியிருக்கேன். அதை போல் படிக்க எத்தனை ஏரியாவை பற்றி எழுதியிருக்கேன் நான். அதெல்லாம் படிக்க முதல்ல, அப்புறம் நாவல் எழுதி. நீங்கள் படிச்சுட்டேன், எல்லோரும் படித்தாச்சுன்னு சொல்லுங்கள், நான் நாவலை டக்குன்னு இறக்கிடுறேன். சரி, அது ஒரு பிரச்சனையே இல்லை. நானே பொன்முதி, தென்சென்னை மாவட்ட குழு. மாற்றுக்காக நான் தோழர்னே சொல்லிக்கிறேன். அப்படி கூப்பிட்டு பழக்கத்துல நான் வந்து தோழர் தமிழ்ச்செல்வன் படைப்புகள், எழுத்துக்களை தாண்டி அவரோட வாழ்க்கை முறையை பார்த்து பின்பற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என் கணவர் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தேன். எப்படின்னா, தோசை வந்து 10,000 தோசை ஒரு பெண் சுடுகிறாள், லட்சக்கணக்கான தோசை சுடுகிறாங்கிறத பார்த்து தோழர் தமிழ்ச்செல்வன் வந்து நான் பெண்கள் தோசை சுட்டு சாப்பிடுவதில்லை அப்படின்னு முடிவெடுத்தாரு. அதை பார்த்துட்டு நான் என்ன முடிவெடுத்தேன்னா, நான் எங்க வீட்டுல தோசை சுடுவதில்லைன்னு முடிவெடுத்தேன். எல்லாருமே சொல்றாங்க வீட்டுக்கு போய் நிறைய பேர் ஐ லவ் யூ சொல்ல ரெடி ஆயிட்டாங்கன்னு. எப்பவுமே என் ஆண்களே சொல்லணும், பெண்கள் முடிவெடுக்கலாம்ல ஐ லவ் யூ சொல்றதுக்கு, வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. நிஜமாவே திருமணமாகி 15 வருடம் கழிச்சு முடிவெடுத்தேன். அப்போ அது வரைக்கும் சுட சுட போடங்கிறது தான் எங்க வீட்லயும் பழக்கம். ஸோ அப்படி முடிவெடுக்கும் வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், ஆண் சமைக்கணுங்கிறத தாண்டி ஒரு ஆண் சமைக்கிறது இல்ல, ஆணுக்கு தனிப்பட்ட முறையில என்ன பெனிஃபிட்? நான் அதை கண்ணால பாக்குறேன். என் கணவர் சமைக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயங்கள் என் கையை விட்டு போயிடுச்சு. யாருடைய முட்டை தோசை, எப்போ முட்டை தோசை எல்லாம் அவர் தான் முடிவெடுக்கிறாரு. இன்னைக்கு தோசை கம்மியா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, யார் கை தூக்குறாங்களோ அவங்க டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. உள்ள போறது கலக்குறது காலியாச்சுங்கிறது வரைக்கும் எதுலையுமே தலையிடுறது இல்லை. ஸோ அப்போ அவருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அவரு அதை நான் வந்து உணர்ந்துட்டேன்.
சோ அப்ப அதை தாண்டி முழுசா நீங்க சமையல் இத்தனை வருடம் பண்றீங்க. அப்போ ஒரு ஆணுக்கு என்ன பெனிஃபிட்? அதை சொன்னாதான் நிறைய ஆண்கள் வந்து கொஞ்சமாவது சமைக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீ பெண்ணுக்கு ரிலீஸ் கொடுக்க நீ சமைக்காம சொல்ற வரைக்கும் சமைக்கவே மாட்டாங்க. உனக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு நீ பாரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். சோ உங்க ஆனா சமைக்கிறதுல என்ன பெனிஃபிட்? அதாவது நான் வந்து பெண்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக சமைக்கணும்னு சொல்லவே இல்லை. சமைக்காமல் இருக்கிறது அவமானம்டா, நீ இந்த அவமான சோறு திங்காதேங்கிறதுக்காக தான் நான் சமைக்க சொல்கிறேன். இது ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி அவர் வந்து நல்லா சமைப்பார், அவர் என்கிட்ட பத்திரிகையெல்லாம் கூட கேட்பாங்க, சார் ஒரு ரெசிபி சொல்லுங்கள் சார், இந்த வாரம் இதெல்லாம் போடணும், ஒரு ரெசிபி சொல்லுங்கள். ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுயா, சமைக்கிறது என் வேலை நினச்சி செய்கிறேன், அதுதான் என்னுடைய சிறப்பு. நான் என்ன ரெசிபி செய்வேங்கிறது முக்கியமே கிடையாது. நிறைய ஆண்கள் இருக்காங்க, சண்டே மட்டும் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு என் வேலை முடிஞ்சுட்டு பிறகு தான் 7 நாளும் அவள் தான் பொங்கிட்டு இருப்பாள். இந்த ஒரு நாள் பிரியாணி செய்கிறது ஒரு பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது அது இல்லை. 3 வேளையும் 7 நாளும் நாம் சமைக்க வேண்டும் என்று ஆண்கள் எப்போ நினைக்கிறாங்களோ அதை நோக்கி வாங்கங்கிறத நான் என்னுடைய பாயிண்ட்டு. அப்புறம் பெனிஃபிட்டுக்கு என்ன பெனிஃபிட்டு எப்போ வரும்னா, இப்போ நாங்கள் வந்து காலையில் வந்து அவங்க காஃபி அவங்க போட்டுக்குருவாங்க, என் காஃபி நான் போட்டுக்கிடுவேன். இப்போ சிஸ்டம் எங்கள் வீட்டில் தான். இது வரைக்கும் நானே 2 பேருக்கும் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அப்போ டேஸ்ட்டு டிஃபர்ஸ் ஃப்ரம் மேன் டு உமன் டு உமன் எல்லாத்துக்கும் மாறும். அப்போ வந்து அவங்கவுங்க போட்டுக்க வேண்டியது தானே, ஒரு பிரச்சனை இல்லையா? நல்லாயிருக்கும் பாருங்க. அதாவது நல்லா இருக்கணும்ல. ஆமாம், நல்லா இருக்கணும். நீங்கள் எதையுமே ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டாம், யதார்த்தமாக பாருங்கள். அவங்க போடுறது காஃபி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க போட்டுக்கிட்டோமே. நான் போடுறது எனக்கு பிடிக்கும், நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அவங்க தான் 12,000 வருஷமாக போட்டது காப்பியை நீ தான் போடணும்னு சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம பாயிண்ட்டு. ஸோ 2 பேரும் மாற்றி செஞ்சுக்கிறோம். அதான் இன்றைக்கி என்ன சமையலுங்கிறத நாங்கள் முதல் நாள் நைட்டு பேசிக்கிறோம். முதல் நாள் நைட்டு பேசிட்டோம்னா காலையில் யார் முதல்ல எழுந்திரிக்கிறோமோ அவங்க வேலையை ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அடுப்படி பக்கமே வர விட்டதில்லை நான். அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நானும் அப்போ வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து கஷ்டங்கள் ஒன்றும் இல்லைல்ல. நமக்கு வந்து ஆண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை கிடையாது இல்லையா? நமக்கு அந்த ரத்தம்னா என்னென்னு தெரியாது நமக்கு. அப்புறம் நமக்கோ வயிற்றில் கருப்பைங்கிறதே இல்லை, அந்த வாய்ப்பை இயற்கை நமக்கு வழங்கவில்லை. என்னுடைய குழந்தையை நான் என் வயிற்று சுமக்க முடியாது. அப்போ அது வாழ்வா சாவாங்கிற பிரசவ பிரச்சனையை நாம் சந்தித்ததே கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாமல் அப்படியே பொலிகாலை மாதிரி நம்ம வாழ்க்கை அலைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆகவே நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எனர்ஜி செலவழிக்கலாம், அடுப்படியில் செலவழிக்கலாம். அதில் ஒன்றும் குடிமொழி போகாது. அப்படித்தான் நம்ம சொல்லணுமே தவிர இந்தந்த லாபங்கள்லாம் உனக்கு இருக்குது அதனால் நீ வந்து சமைச்சா என்னன்னு அவங்கள ஏச்சி பறிக்கலாம் கொண்டு வர முடியாது. அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது. நீங்கள் அது ரொம்ப சாதாரணமாக இடப்படுறீங்க ஆண்களை. நீங்கள் வந்து 12,000 வருஷத்து ஒரு சொகுசை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. தோழர், இது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை, இதில் போய் தலையிடாங்க. இதெல்லாம் தாமரை நாங்கள் இதை பிரச்சனையை கொண்டு வந்தபோது மாநிலக்குள்ளே இருக்கிற தோழர்களை கேள்வி கேட்பாங்க. இது வந்து உயிர் பிரச்சனை, இதில் போய் நீங்கள் ஆண்களை இறக்கி விட்டு குடும்பத்தாரோட உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிறீங்க. ஒரு கேள்வி 1000 கேள்வி. செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் உண்டோ எல்லாம் ரெடிமேடாக டெம்ப்ளேட் கொஞ்சம் இருக்குது. ஆண்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதில் 2 உருவி போடுவாங்க. அது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் நான் அவநம்பிக்கையில் உறுதியாக இருக்கேன். அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம ஆண்களை மாற்றிட முடியாது. ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப பெரிய இன்ஜினியர், பெரிய டாக்டரு, 10 அகாடமிக்கில் 10 பட்டம் வாங்கியிருப்பார். ஆனால் வீட்டில் ஒரு காப்பி போட மாட்டாருன்னு சொன்னால் நான் அந்த ஆளை ஒரு தூசி கூட மதிக்க மாட்டேன், உறுதியாக சொல்கிறேன். நான் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து போட்டுமே. 20 நாவல் எழுதியிருக்கார் சார், 10 சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கார் சார். மொத்தம் 75 வயசில் அவர் 75 புஸ்தகத்துக்கு விட அதிகமாக எழுதிட்டார் சார். ஆண்டுக்கு ஒரு புஸ்தகம் எழுதிக்கார் சார். அவ்வளோ பெரிய ஆள் சார்னா வீட்டில் சமைப்பாரா? சமைக்க மாட்டார். அது போச்சொல்லி அந்த ஆளை விட்டுருவார், அவ்வளோதான். எனக்கு வந்து பேசிக்கான தராசே அதுதான். நீங்கள் அப்படி புஷ் பண்ணணும். நம்ம குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் என்ன நீ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து சமைங்கன்னு ஏன் சொல்லணும்? நம்ம நீ குற்றவாளி ஒன்று வாழ்க்கையில் வந்து பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. நீ பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கு தயாராக இருக்கியா இல்லையாங்கிறத நம்ம கேட்கணும். அப்படி ஓங்கி அடிக்கணும். பாப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. ஆமாம், ஓங்கி அடித்து தான் நம்ம வந்து கொண்டு வரணும். யார் அடிக்க சொல்கிறேன்? நம்ம சொந்த அப்பாவை,
சொந்த அண்ணனை தான் அடிக்க சொல்கிறேன். இல்லை அவர் பொதுவாக வந்து உங்களுடைய எல்லா படைப்புகளுமே பெரும்பான்மையாக தோற்கடிக்கப்பட்ட சமூகத்தின் பொருளாதாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். உங்களுக்கு எதிராக, உங்களுடைய படைப்புகளுக்கு எதிராக இன்னொரு பக்கம் சிறுபான்மைக்கு ஆதரவாக படைப்பாளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வாசகனுக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நாம வந்து ஒரு வருடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 தலைப்பேர்கள் மேல வந்து நூல்கள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ வாசகன் வந்து தேர்வு செய்து படிக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, வாசிப்பு தான் வந்து ஒருத்தனை வந்து படைப்பாளியா மாற்றும். அப்போ அந்த படைப்பாளிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கும் பொழுது, அவன் வாசகனாக இருக்கும் பொழுது, இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு ஆதரவாக குரலும் சிறுபான்மையிற்கு, அதாவது வெற்றி பெறக்கூடிய சிறுபான்மையிற்கு ஆதரவாக சில குரல் இருக்குது. அப்ப இதை எப்படி தேர்வு பண்ணி படைக்க வேண்டிய பொறுப்பு வாசகனுக்கு இருக்குது. வாசகன் வந்து படைப்பாளையாக மாறும் பொழுது அவனுக்கு எந்த மாதிரியான பொறுப்பு இருக்குது சமூகத்துல? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, வாசிப்பு நோக்கி எல்லாரும் வரணும்னு நம்ம சொல்கிறப்போ அது தன்னால் நடக்கும்னு நான் சொல்லவே இல்லை, நான் அப்படி நினைக்கவும் இல்லை. வாசிப்பு என்பது ஒரு இயக்கமாக மாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் வந்து நம்ம ஆளுக்கு வாசிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வாசிக்கலாம். சின்ன வயசுலேயே வாசிப்பினுடைய இன்பத்தை அனுபவித்தவர்கள் சின்ன வயசுலேருந்தே வாசித்து வந்துகிட்டே இருப்பாங்க. பெருவாரியான மக்கள் வந்து வாசிப்புக்குள்ளே வரமாட்டாங்க. நீங்கள் வந்து அப்படி அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்கள வாசிக்க வைக்கிறதுக்கு வாசிப்பை ஒரு இயக்கமாக நம்ம கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ அதான் செஞ்சுட்ருக்கோம். இப்போ தாமியாசால செய்கிற முக்கியமான வேலையை அதுதான் நினைக்கிறேன். நான் செய்கிற முக்கியமான வேலையை அதுதான். நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு 50-60 பேரை சூஸ் பண்ணி ஒரே புத்தகம் 60 காப்பி வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி ஒரு மாதம் கழித்து அவங்கள கூட்டி உட்கார வச்சு அது குறித்து ஒரு டிஸ்கஷன் ஒரு நாள் முழுக்க நடத்துகிறோம். இது அப்படியே நடத்திகிட்டே இருக்கோம், மாதம் நடத்திட்டே இருக்கோம். அப்போ வந்து அவங்க வாசிக்கிறாங்க. இப்போ என்ன புத்தகம் வாசிக்கிறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுறோம். இன்னும் சூஸ் பண்ணி படிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எதை சூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேணும்ல. அப்போ அதில் வந்து அந்த துறை ரொம்ப நாளாக வாசிச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம். இப்போ என்ன புத்தகம் படிக்கணுங்கிறத சூஸ் பண்ணி அதை வாங்கி படித்து அது விவாதித்து அதை ஒரு இயக்கமாக செய்யணும். நம்ம வாசிக்கல என்ன தப்பிக்க முடியாது. அந்த 23ஆம் தேதி போய் நம்ம இந்த புத்தகத்தை பற்றி பேசணுமே, படித்தே ஆகணுமேங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கணும். அப்போ தான் வாசிப்பாங்க. எப்படி ஆண்களை சமைக்க வைக்க முடியாதோ அதை எப்படி நம்முடைய மக்களை வாசிக்க வைக்கவும் முடியாது. அவங்களுக்கு வேறு பல வேலைகள் இருக்குது. ஏன்னா ஒரு தொழிலாளி வந்து அவர் படிச்சிருக்காரு, ஒரு பட்டதாரியாக இருக்கார், ஆனால் ஒரு தொழிலாளியாக இருக்கார். அவருடைய வேலை சூழலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவருடைய நேரம், அவர் உடல் உழைப்பு வந்து அவரை எக்ஸாஸ்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் அவர் எப்படி படிப்பார் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு வைத்தியத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படி அவரவருடைய வாழ்க்கையிலிருந்து வாசிப்புக்கான நேரத்தையும் மனநிலையும் எப்படி காப்பாற்றுவதுன்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது வாசிப்புக்கு முந்தின கட்டம். வாசிப்பே முதல் கட்டம் நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் இருக்குது பாருங்க. ஒவ்வொருவரும் வாசிப்புக்கான நேரத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அது இன்னொருத்தர் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆளே இல்லை. எனக்கு இப்படி விளையா இருக்குது சார், நான் எப்படி சார் படிக்க முடியும்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, எங்களுக்கு எங்கே டைம் இருக்குது? பெண்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி அது முக்கியம். எப்படி சார் நீ அவன் புருஷனை சோறவங்க சொல்லிட்டு படி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் அது நடக்காது இல்லையா? அப்போ அந்த இருக்கிற நேரத்துக்குள்ளே அவங்க எப்படி நீங்கள் வாசிக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்கை சொல்லணும். அப்படி படிக்கிற பெண்கள் இருக்காங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டும் புத்தகம் வாசிக்கிற பெண்கள் அவங்கள பேச வைக்கணும். நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் வாசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வெறும் புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறதோ புத்தகத்தை முன்வைத்து டிஸ்கஸ் பண்ணுறதோ அல்ல விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் வாசிப்பதற்கான இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் இடம் கிடையாது, எங்கேயும் இடம் கிடையாது. நம்முடைய சக மனிதர்களை வாசிக்க வைப்பதற்கு அக்கறையான விவாதமே கிடையாது. வாதிப்பதற்கான ஆளும் கிடையாது, வழிகாட்டுவதற்கான ஆளும் கிடையாது. தற்செயலாக கொஞ்சம் பேர் வாசிக்க வந்துட்டோம், அவ்வளோதான். தற்செயலாக வந்ததே ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்குது தமிழ்நாட்டில். அது நல்ல விஷயந்தான். ஆனால் பெருவாரியான மக்களிடம் வாசிப்புங்கிற வாசனையே கிடையாது. அவங்க தான் உழைக்கும் மக்கள், அவங்க தான் அந்த சமூகத்தை மாற்றப் போகிறவர்கள். அவங்கக்கிட்ட நம்ம வந்து வாசிப்பு கல்ச்சருக்குள்ளே அவங்கள எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது ஒரு பெரிய சவால். அது நமக்கு இது எல்லா இயக்கங்களும் செய்ய வேண்டிய வேலை இது. ஸோ அதை வந்து அதெல்லாம் சொல்கிறது வந்து வாசிப்பு என்பது அவங்கவுங்க படிச்சுக்கிட்டோம். நம்ம இந்த மாதிரி கூட்டங்களில் 2 திட்டி விட்டோம்னா 2 பேர் படிச்சிருவாங்க, மனச்சாட்சி உறுதி வாசிச்சிருவாங்கலாம் நினைக்க முடியாது. அதை ஒரு திட்டமிட்ட இல்லைன்னா ஒரு மூமெண்ட்டாக செய்யணும் வாசிப்பு.
அதுக்கு புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கலாம் நாங்கள் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணி சில வழிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அது சில மாவட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகுது. தொடர் நீங்க ஆரம்பத்தில் பேசும்போதே நம்ம மக்களின் மொழியில நமக்கு பேச தெரியல. நீங்க லேட்டஸ்டா நம்ம ஜேகே நீங்க சொன்ன தத்துவாதி ஜேகே இல்ல பாண்டிச்சேரி ஜேகே அறிவொளி ஜேகே சொன்னாரு. அதுலதான் நடந்தே நாம் சாலை அமைத்தோம் ஒரு புத்தகத்தை வாங்க. பாவ்லோ பிரேயரோ ஹார்ட்டனும் பேசிக்கிறது. அதெல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க, மக்கள் இன்னும் நாம் கூறுவதை முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்படும் பாவ்லோவிடம் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மைல்ஸ் ஹார்ட்டன் சொல்கிறார், என்ன இன்னுமா உனக்கு புரியவில்லை, நாம் இன்னும் மக்கள் மொழியில் பேச கற்றுக்கொள்ளவில்லையே என்பதை. இந்த வார்த்தைகளோட எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நமக்கு மக்கள் மொழியில பேச தெரியலையா, நமக்கு தெரியலையா என்பதுதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். 1947 ஒரு புத்தகம், ஒரு சின்னோண்டு புக் 5 ரூபாய்க்கு வந்தது முதல்ல. அந்த புத்தகத்தை நான் பஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்தேன். என்ன அவ்வளவு ஆழமா படிச்சிருங்க. அந்த புக்கை படிச்ச உடனே அவர் என்ன சொன்னாரு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு 100 புத்தகம் வாங்கி கொடுங்க, சும்மா வீட்டுக்கு வரவங்களுக்கு டீ காபி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை கொடுத்து அனுப்புவோம், நாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உமர் ஃபாரூக் கூட வந்திருக்காரு. நீங்க எழுதின அந்த முன்னுரையை படிச்சுதான் உடலின் மொழி புத்தகத்தை நான் படிச்சுட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 500 புத்தகம் நான் வித்திருப்பேன். விற்கிறன்றது இல்லை, இந்த ரிட்டையர் ஆகிற நேரத்துல எல்லாம் கொடுத்துருப்பேன். அதே போல கூட நமக்கான குடும்பம் புத்தகம் இருக்கு இல்லையா, 2 லட்சத்துக்கும் மேல விற்பனை ஆயிருக்கு. எப்படி ஒவ்வொரு கல்யாணங்களையும் கொடுத்தது, என்னோட மகன் கல்யாணத்துக்கு கொடுத்திருக்கு. அப்போ நமக்கு பேச தெரியவில்லையா, மக்களின் மொழியில் பேச தெரியவில்லையா? அது இல்ல, நமக்கு பேச தெரியுது. மக்களின் மொழியில பேச தெரிஞ்சதுனாலதான் நம்ம அறிவொழியில நம்மால நிக்க முடிச்சது. என்னைக்கு கிடைக்கும் நாம அப்ப எங்க மிஸ் ஆகும், எங்க தவறும்? இன்னைக்கு இப்ப ஜஸ்ட் பிஃபோர் நீங்க சொன்னது ரொம்ப சரியான விஷயம். பெரும்பகுதி மக்கள் இன்னும் வாசிக்கவில்லை, வாசிப்பதற்கான சுவையே அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி படிச்சவன் மட்டும் இன்னைக்கு வாசிக்கிறானா? வாசிக்கிறான், அவன் குழப்பு சாங் மட்டும் வாசிக்கிறான். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. நமக்கு மக்களின் மொழியில் பேச தெரியவில்லையா என்றதான். இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் அதை சேர்த்து கேட்டேன். ஹார்ட்டன் சொன்னார் இல்லையா, அந்த வாக்கியம் இருக்குன்னா அதோட பேசினாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டில் நிறைய இடதுசாரி இயக்கங்களுக்கான ஆரம்பம் அறிவுரையாக இருக்கு. சமீபத்தில் பார்க்குற இலக்கியம் அது மாவோ சொன்ன அதே விஷயம் தான், மக்களிடம் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு அவங்களுக்கே சொல்லிக் கொடு, அது வேற யாருக்கா சொல்லிக் கொடுக்குற விஷயம். இது அறிவொளி ரொம்ப சரியாகவே பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் செட்டப் பிஜிவிஎஸ் பெரிய அளவான ஒரு தொடர்பு இருக்குது. அதையே நமக்கு ரிப்ளிகா பண்ணவே முடியல. சயின்ஸ் வாரமும் அது பண்ண முடியல, அல்லது பெண்களுக்கான அமைப்புகள் பண்ண முடியல, இளைஞருக்கான அமைப்பு பண்ண முடியல. இயக்கம் ஒரு இயக்கத்தை சொல்லுவோம்ல, அந்த இயக்கமும் அதை பண்ண முடியலையா? எனக்கு அதே தான், மொழி மட்டும் இல்லை, ஏன் அதை செய்ய முடியல அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து. இல்லை, இப்போ 1947 நமக்கான குடும்பம், நீங்கள் சொன்னது எளிய புத்தகங்கள்லாம் நான் எழுதின புத்தகங்கள் தான். இது மாதிரி எழுதுறதுக்கு எத்தனை பேர் இருக்கோம்? 2 பேர் பத்தாது இல்லையா? நமக்கு எழுத வேண்டிய புத்தகங்கள் எவ்வளோ இருக்குது? இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுத்துக்கூட்டி வாசிக்கிற வாசகர்களுக்கான ஒரு வெர்ஷன் தேவை. கொஞ்சம் ஒரு 5ஆவது வரைக்கும் படிச்சிருக்காங்க, வாசிச்சிருவாங்க, அவங்க லெவலுக்கு அதே புத்தகத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் தேவை. அதை விட கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறவங்களுக்கு ஒரு வெர்ஷன் தேவை. காலேஜ் லெவலுக்கு படித்தவங்களுக்கு இன்னொரு வெர்ஷன் தேவை. ஒரே புத்தகம் பல வெர்ஷன்ஸ், பல மொழிகளில் எழுதப்பட வேண்டிய தேவை இருக்குது. அவ்வளோ எழுத்தாளர்கள் தேவைப்படுறாங்க. எத்தனை பேர் இருக்கோம் நம்ம? 1-2 பேர் எழுதுகிறாங்க, ஈஸியாக எழுதிட்டாங்கிறத வச்சு நமக்கு மொழி பிரச்சனை இல்லைன்னு நமக்கு முடிவு வர முடியாது. மொழி பிரச்சனை தான். அந்த புத்தகம் 2 லட்சம் காப்பி போயிருக்குன்னு சொன்னால் கல்யாண வீட்டிலெல்லாம் கொண்டு கொடுத்தோம். அது ஒரு மூமெண்ட் ஆச்சு. புத்தகங்களை பரிசீலிப்பது அப்படிங்கிற ஒரு இயக்கத்தினால் அதிக புத்தகங்கள் போயிருக்கு இல்லையா? நான் அதை ஒரு இயக்கமாக்குங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம இயக்கமாக்கணும். வாசிப்பை ஒரு இயக்கமாக்க வேண்டிய, சமையலே ஒரு இயக்கமாக்க வேண்டியிருக்கு. எதை எடுத்தாலும் அதை ஒரு மூமெண்ட்டாக எப்படி பில்டப் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் அது போகும். ரெண்டாவது, அந்த இயக்கங்கள்லாம் கைவிட்டுச்சு. அது அப்போ அறிவொளி அப்படி இருந்துச்சு, அது ஏன் திரும்ப ரிப்பீட் ஆகலை? அப்படியே ரிப்பீட் ஆகாது. வரலாற்றில் ஒன் டைம் நடக்கும் அந்த இயக்கம், அப்படியே வரும். அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அப்படி திரும்ப அதே மாதிரி நடக்காது. வேறு ஒரு இயக்கம் பிடிச்சிட்டு வரும். அப்போ அதில் போய் நம்ம சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதுதான். அப்போ ஒவ்வொரு காலத்துக்குமான இயக்கங்கிறது அந்த காலம் உருவாக்கும்.
அந்த காலம் உருவாக்குவதற்கான வெப்பத்தை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அது 100 டிகிரி ஆகும்போது அது தன்னாலே கொதிச்சிருங்கிறது தான் அது. ஸோ அதே மாதிரியான ரெப்பிட்டிஷனுங்கிறது வராது, வேறு இடங்களில் வரும். சில சமயம் ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும், நமக்கே தெரியாது அது இயக்கம்னு தெரியாது, நம்ம அதை விட்டு ஒதுங்கி கூட இருந்திருப்போம். அப்படிலாம் கூட நம்ம நடக்கும். வரலாற்றில் வந்து அதே போல் இன்னொன்றுங்கிறது எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அது அன்றைக்கான ஒரு இயக்கம், அன்றைக்கெல்லாம் ஒன்று கூடி வந்துச்சு, அது அப்படி நடந்துச்சு. அரசாங்கம், மாநில அரசு, மத்திய அரசு, தொண்டர்கள், இயக்கவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சோம். ஸோ அப்படி ஒரு சூழலே வந்து அப்புறம் திரும்ப வரலாற்றில் வராதில்லை. இது வேறு சூழல்கள் வேறு ஒன்றாயிருச்சு. இது வேறு ஒரு மாதிரியான ஒன்றை தான் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மத்திய அரசும் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு இன்றைக்கு இல்லை. இது இந்திய வரலாறு இதுவரை காணாத அயோக்கியர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இவன்கிட்ட போய் மக்களுக்கு பாடம் சொல்லிட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன விடுவான்? எல்லாத்தையும் உங்களத்தையும் உள்ளே போட்டுருவான். இப்போ போய் வலியுறுத்தல் போய் பேச போனால் என்ன நடக்குது? நீங்கள் அப்படியெல்லாம் காலம் மாறும்போது அதுக்கேற்றபடியான இயக்கங்கள் என்னென்னு நம்ம திட்டமிட முடியாது. தவிர ஒரு ரெப்ளிக்காங்கிறது சாத்தியமே கிடையாது வரலாற்றில்ங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதுக்கு இயக்கங்கள் எல்லா இயக்கங்களுமே பொறுப்பு தான். எந்த இயக்கத்துக்கு மக்களை வாசிக்க வைக்கணுங்கிற அக்கறை இருக்குது, வாயளவில் தான் இருக்குது எந்த இயக்கத்தை எடுத்துக்கிட்டாலும். அது ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சவால். இன்றைக்கி நல்லெண்ணங்கள் மட்டும் மாற்றத்தை கொண்டு வராதில்ல. எஸ், மிகச்சிறந்த தத்துவங்கள் நம்மகிட்ட இருக்குது. தத்துவங்கள் தானாக மக்கள்கிட்ட போய் சேருமா? அதை எடுத்து செல்வதற்கு ஆள் வேணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லா இயக்கங்களுமே ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. உட்டோப்பியனாக யோசிச்சுட்டே இருக்கணும். உட்டோப்பியாவுக்கு எதிராக கருத்தை சொல்லிக்கொண்டே ப்ராக்டிக்கலாக உட்டோப்பியன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் அடிப்படை பிரச்சனை. இதோட அடுத்த நிகழ்வு போக வேண்டியிருக்கு. 2 கேள்விகள். வணக்கம் தோழர் சசி அரங்கிலிருந்து. அரசியல் எனக்கு பிடிக்கும் இந்த புத்தகத்தில் நீங்கள் அண்ணாயிரத்தை பிபிசியிலேருந்து நிறுவர் கேட்டப்போ அண்ணாயிசம், எம்ஜிஆர் கேட்டப்போ அண்ணாயிசம் கலக்காத 2-3 இது கேபிட்டலிசம் சோசியலிசம்லாம் கலந்தது தான் அப்படின்னு சொல்கிறப்போ சேராதுன்றதுனால தான் அது முக்கியமாக நீங்கள் எடுத்து எழுதி காமிச்சிருக்கீங்க. அது இப்போ இருக்கிற புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தஞ்சை மாவட்டத்தில் பொது உடைமை இயக்கம் வளர்ந்த வரலாற்றை தான் நான் அது புத்தகமாக எழுதியிருக்கேன். 2 வால்யூம். முதல் வால்யூமில் பிரிட்டிஷ்காரனும் காங்கிரஸ் கட்சிக்காரனும் எப்படி உழைக்கின்ற மக்களை அடித்து துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்க, எத்தனை பேரை கொண்டாங்கன்னு இருக்குது. 2வது வால்யூமில் திமுக ஆட்சியாளர்களும் அதிமுக ஆட்சியாளர்களும் எப்படி அடித்து கொண்டாங்கன்னு இருக்குது. எவன் வந்தாலும் அடித்து தானே கொண்டு இருக்கான் போராடக்கூடிய மக்களை. இப்போ இவங்க வந்து பாசிசத்தை எதிர்த்தா தேவையா, ஆர்ஜியா தேவையா? இவங்களால ஒன்றும் இல்லை. நாம் மக்களை தயார் செய்கிறது தான் நமக்கு முக்கியம். மக்கள் மத்தியில் வந்து நம்ம விழிப்புணர்வையும் அவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக மக்களை மாற்றுவதும் தான் இந்த இதெல்லாம் ஒழிக்கும். இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு அவங்களுக்கு பாசிசம் ஒன்று தான், பாயசம் ஒன்று தான். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. நாம் மக்களுக்கு தெரியலையேங்கிறத நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆட்சியாளர்களுக்கு தெரியலையேங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ஸோ நம்முடைய ஃபோக்கஸ் வந்து மக்கள் வந்து அறியாமலே அமிழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் அவருடைய வேலை, அவருடைய உணவுக்காக தேடுகின்ற நேரமே சரியாக போகுது. எதையும் வாசிக்க முடியல, படிக்க முடியல, அடுத்த கட்டத்துக்கு வர முடியல. அதில் இருந்து நம்ம அவர்களை எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம நிறைய யோசிக்கணும். அதுதான் தீர்வு. அது வணக்கம் தோழர். முனைவர் சு. மாதவன், தமிழ் பேராசிரியர், அரசு கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். ஒரு 2016ஆம் ஆண்டில் உங்களுடைய படைப்புகள் பற்றி ஒரு கட்டுரை நான் எழுதினேன். தமிழ்ச்செல்வன் படைப்புகள் ஒரு வகைவியல் நோக்குன்னு. இந்த நிகழ்வு அப்படிங்கும் போது அந்த கட்டுரை எடுத்து படிச்சு பார்த்தேன். அப்போ 2016 உங்களுடைய படைப்புகள் வந்து ஒரு 11 வகைமைக்குள்ள இருந்திருக்கு. நான் வகைமைப்படுத்தி பார்த்ததில்லை. இப்போ ஒரு 15 வகைமைக்குள்ள மேலே போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தமிழ்ச்சிறுகதையின் தரங்கள் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய ஆய்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான வகைமைக்குள்ள நீங்க மிகச்சிறந்த பணியை செஞ்சிருக்கீங்க. ஒரு 50 ஆண்டு கால தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றில் முக்கியமாக பங்களித்த சிறந்த படைப்பாளிகளுடைய நுட்பத்தை அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய இதய உணர்ச்சி, அடிப்படை உணர்ச்சி என்ன, அவங்களுடைய அடிப்படை இலக்கிய கோட்பாடு என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. குறிப்பா விந்தருடைய படைப்புகளை பற்றி ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா எழுதியிருக்கீங்க. இப்போ அடித்தட்டு மக்கள் வரலாறு எழுதிருக்கீங்க. இப்படி ஒரு 15 வகையை நான் பார்த்துருக்கேன். முதல்ல நீங்க ஒரு படைப்பாளியா ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கவிதை எழுத தொடங்கியிருக்கீங்க, பிறகு சிறுகதை எழுதுறீங்க.
கவிதை எழுதுறதுக்கும் சிறுகதை எழுதுறதுக்கும் ஒரு 7 ஆண்டு இடைவெளி இருந்திருக்கு. இந்த 7 ஆண்டு காலமும் நீங்க கவிதை எழுதுனீங்களா, சிறுகதை எழுத முயற்சி பண்ணீங்களா? ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா ஒரு படைப்பாளியா, சிறுகதை படைப்பாளியா மலர்றீங்க. பிறகு சிறுகதை படைப்புங்கிறத விட்டுட்டு முழுக்கவே வந்து மக்களுக்கு கல்வியை கொடுப்பது, 2 வகையான கல்வியை கொடுக்கணும்னு நீங்க உங்களுடைய பயணம் இருக்கு. ஒன்று பண்பாட்டு கல்வி, இன்னொன்று அரசியல் கல்வி. இந்த 2 வகைகளுக்குள்ளதான் உங்களுடைய ஒட்டுமொத்த படைப்புகளுமே பெரும்பாலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கவிதை எழுதுறதுக்கும் கதை எழுதுறதுக்கும் இடைப்பட்ட காலத்துல நீங்க கவிதை எழுதி கவிஞனாக முயற்சி பண்ணீங்களா, அல்லது சிறுகதை எழுத பயிற்சி எடுத்துட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது போல இந்த நாவல் இலக்கியத்துல நீங்க ஒரு படைப்பை கொடுக்கணுங்கிறது சாதாரணமா ஒரு எதிர்பார்ப்பா சொன்னாங்க. நீங்க ஒரு விளையாட்டா அதை சொன்னீங்க. ஆனா அது அப்படி ஒரு படைப்பு தேவையாக இருக்கு. ஒருவேளை படைப்பிலக்கியத்தை விட்டுட்டு இந்த ஆப்புனைவுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குள்ள நீங்க வந்ததுக்கு காரணம் முழுக்க மக்களோட உரையாடணுங்கிறதா, படைப்பிலக்கியத்தின் மூலமாக எல்லா மக்களிடமும் உரையாட முடியாதுன்னு நினைச்சீங்களா? அதனாலதான் ஆப்புனைவுக்குள்ள வந்தீங்களா? கட்டுரை எழுதுறது, திறனாய்வு எழுதுறது, சந்தித்த சக பயணிகள் பற்றி எழுதுவது, அறிவொளி அனுபவத்தை எழுதுவது, இப்படி போனது மக்களோடு உரையாடுவதற்கு அந்த உரையாடல் வடிவம், உரைநடை வடிவம் தான் சரியா இருக்கு படைப்பிலக்கியத்தை விட அப்படின்னு நினைச்சீங்களா? அந்த 2 கேள்வி. இல்லை, ஆரம்பத்தில் கவிதை எழுதுனேன், எல்லாருமே கவிதை தான் எழுதுவாங்க. அதனால சின்ன வயசில் கவிதை தான் எழுதுன்னு ஆசைப்படும், டக்குன்னு கவிதை எழுதணும். அதுக்கடுத்து நமக்கு வரல. அது என்ன செய்யுது, நானும் எழுதி பார்த்தேன். அது எனக்கே தெரியுது கவிதை இல்லைன்னு தெரியுது. அப்புறம் அதை போட்டு எழுதி கிடப்பான்ட்டு நான் அதை கைவிட்டேன். அது என்னை கைவிட்டுருச்சு. அப்புறம் கவிதை எழுத முடியல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னவாகிறதுன்னுலாம் நான் யோசிக்கலை. அதாவது கம்மாயில் தண்ணி உடப்பு எடுத்துக்கிடுச்சுன்னா மண்வெட்டி எடுத்து வெட்டி அந்த உடப்பை வந்து அடைக்கணும். அங்கிட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு கூடி பிடிச்சிட்டு வரும், ஆனால் இங்கிட்டு மண்ணெண்ணி போடணும். இந்த கதை தான் என் வாழ்க்கை போகிறோம். ஸோ மக்களிடம் போய் வேலை செய்ய போகிறோம். அப்போ இதுதான் பிரச்சனை நினச்சி அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா இந்த பக்கம் ஒன்று ஒடுக்கிறப்பான்னு அங்கிட்டு போக வேண்டியதான். இப்படி தான் தொழிற்சங்கத்தில் போகிறதுன்னு போயிட்டு இருப்பேன், அறிவொளிக்கு போகிறோம், அங்கிட்டு போயிருப்பேன். எல்லாமே மக்களிடம் சென்று வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை. அதுக்கு எந்த வடிவம், எந்த வகைமை, எது நமக்கு அந்த நேரத்துக்கு கை வருதோ. ஏன்னா மம்பட்டி கிடச்சா மம்பட்டி, இந்த மாதிரி அள்ளி போடுற மாதிரி ஒரு ஆயுதம் கிடச்சா அது எந்த ஆயுதங்கிறது அவைலபிலிட்டியை பொறுத்து நமக்கு கை பக்கம் எது சரியாக வருதோ அது செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். புனைவுக்குள் வராத பெருவாரியான மக்கள் இருக்காங்கல்ல, புனைவு இலக்கியத்துக்குள்ளே வராத பெருவாரியான மக்களை வாசிக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து புனைவு போன்ற ஒரு ஆப்புனைவு, என்னுடைய ஆப்புனைவு இலக்கியம் எழுத்துக்கள் எல்லாமே வந்து புனைவு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே புனைவுன்னா அப்படியே ராவாக அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா நான் எழுதுனதே கிடையாது. எனக்கு கதையும் ஒன்று தான், கட்டுரையும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். அதை சொல்கிற விதத்தில் இதை சொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன்னா இது அவர் எப்படி அவருடைய உள்ளத்தை சென்று தைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹிந்துவில் வந்து 400 வார்த்தையில் தான் கட்டுரை எழுதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கோ ஒரு அவ்வளோ கதை இருக்குது எழுதுறதுக்கு. அவங்க கொடுக்குற வாய்ப்பு வந்து 400 வார்த்தை. நீ இதுக்குள்ளே விளையாடு மகனேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்குள்ளே விளையாடி தான் ஆகணும். இப்போ அதுக்குள்ளே வாசகருடைய டச் பண்ணணும்னு என்ன செய்கிறது? இடையிலாடு மூஞ்சல்னு சின்ன கட்டுரையாக போட்டேன். நீங்கள் பாருங்க, அதில் ஒரு கட்டுரை இந்த வேங்கவயல் சம்பவத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுனேன். தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய, உங்கள் மாவட்டம் தான் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்கில் போய் மலத்தை கரைச்சி விட்டாங்க. அது போய் குழந்தைகள்லாம் குடித்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்கங்கிறது ஒரு இதுதான் எழுதணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ எதை எழுதுவதுன்னு முதல்ல முடிவு பண்ணணும். அப்புறம் யாருக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத 2வது கொஸ்டினாக வைக்கணும். எதை எழுதுவது, யாருக்கு எழுதுவதுங்கிற 2 கொஸ்டினுக்கும் நம்ம கிளாரிட்டி இருந்தால் எப்படி எழுதுவதுங்கிறது தன்னால் வந்துடும். இது இந்த 3மே அடிப்படையான கேள்விகள். எதை எழுதுவது, எப்படி எழுதுவது, யாருக்காக எழுதுவது. ஃபஸ்ட் அண்ட் 3rd கொஸ்டின் நமக்கு கிளாரிட்டி இருந்தால் எப்படி எழுதுவதுங்கிற லாங்குவேஜ், ஸ்டைலு எல்லாமே தன்னாலே வந்துடும். அப்போ நான் வந்து ஹிந்து மாதிரியான ஒரு பரவலான வாசகர்கள் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைகள் எழுத போகிறோம். அந்த வாசகர்களுக்குன்னு நம்ம முடிவாயிடுச்சு. குறிப்பாக அந்த பத்திரிகையை வாங்கி வாசிக்கிறவங்க தாழ்த்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய வாசகர்கள் எண்ணிக்கை குறைவு தான். அப்போ இது அப்பர் காஸ்ட்டு அல்லது மிடில் காஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் அதை படிக்க போகிறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது அதில் தான் வருது. அப்போ நான் அதில் எப்படி அதை ஒரு பஞ்சு வச்சு முடிப்போம். பஞ்சுன்னா இது இல்லை, முகத்தில் குத்துறது. அந்த பஞ்சு என்ன அப்படின்னா, ஊர் பூரா போய் மனித மலத்தை சேகரித்து
ஒரு 4 பேர் போய் சேகரிச்சிருக்காங்க. மலத்தை சேகரித்து கூடையில் போட்டு சிந்தாமல் எடுத்துகிட்டு போய் இந்த டேங்க் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு இரும்பு ஏணி இருக்குது. அந்த இரும்பு ஏணி வழியே இந்த மலத்தை தூக்கிட்டு போய் அவங்க அப்பையும் கீழே சிந்தாமல் பத்திரமா கொண்டு போய் அந்த டேங்கில் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் இருக்குது பாருங்கள். அப்போ இவ்வளவு விவரமாக மலத்தை சேகரிக்கக்கூடிய இவர்களிடம் நம்முடைய கோர்ட்டுகள் தாமே முன் வந்து உத்தரவு போட்டு இனிமேல் அந்த பகுதியில் இவர்களே மலம் அல்லட்டுன்னு உத்தரவு போடுங்கன்னு இல்லையா? அப்போ இதை படிச்சுட்டு எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணாங்க, தெரிஞ்சவங்க, இப்படியா சார் எழுதுங்க அப்படின்னு. அப்படித்தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா யாருக்கு எழுதுகிறோம், யாரை குத்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ இதுதான் நமக்கு வந்து புனைவுனாலும் அதில் இது புனைவு தானே இது இல்லையா? இப்போ ஒரு ஜட்ஜி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். எந்த ஜட்ஜி கொடுக்க போகிறாங்க? அவங்களுக்கு பல ஜோலி இருக்குது. அவங்களுக்கு இதுதானே மக்களுக்கு நீதி வழங்குறதா நீதிபதிகளுக்கு முக்கியமான வேலையாக இருக்குது இன்றைக்கி. அது பிரச்சனை இல்லை. இல்லை அதை சரியாக்குறதுக்கு தான் இவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து நம்ம எழுத்தாளருங்கிற முறையில் படிக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அது எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோங்கிறது, கதையாக கட்டுறையாங்கிறது எனக்கு ஒரு அந்த வடிவம் வகை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ வேணாலும் எது வேணாலும் எழுதுவேன். அந்த நேரத்துக்கு எது நமக்கு கை வருதோ அதை வச்சு அடிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ ஹிண்டுவில் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணுறோம். அந்நேரத்துக்கு அந்த ஃபார்ம், அதுக்கான ஃபார்ம், அவ்வளோதான். அப்படி தான் நம்முடைய பயணம் இருக்குது. அதே போல் அவன் சாமிநாதன் கேட்டது போல் நாவல் எழுதுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது எழுதுறேன்னு முடிவு பண்ணிட்டா எழுதிடுவேன், அவ்வளோதான். அதுக்கான தேவை அப்படின்னு உள்ளுக்குள்ளே கேவலி அடிச்சிச்சுன்னா எழுதிட வேண்டியது, அவ்வளோதான். அந்த ரகுநாதன் சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். இந்த குரத்தி வந்து ஜோசியம் பார்ப்பாங்கல்ல அந்த காலத்தில், நீ பழைய படங்கள்லாம் வரும். குரத்தியை வந்து அந்த குச்சியை வச்சுட்டு ஒரு கை நீட்டு சொல்லுவா, அப்படி பாப்பா. அவள் தானாக சொல்ல மாட்டா, அவளுக்கு உள்ளேருந்து சொல்லுன்னு வந்து காளியை வந்து அருள் கொடுப்பானா. அவள் அந்த அருள் வந்துருச்சுன்னா அவன் சொல்லிடுவான், அவனுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லிடுவாளாம். அதே மாதிரி எழுதுகிறவனுக்கு வந்து உள்ளேருந்து அந்த குரலி வந்து சத்தம் கொடுக்கணும். அது அப்புறம் அது என்ன ஃபார்மில் ஒரு பாட்டாக வருதா வசனமாக வருதாங்கிறது அந்நேரத்து பிரச்சனை. அது அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். தொழிற்கடைசி சார், என் பேர் அஜித். நான் அந்த கிச்சன் பற்றி நீங்கள் ஒரு புக் எழுதியிருந்தீங்க, நான் அதை படித்தேன். ஆண்கள் சமைப்பதாக நீங்கள் மனிதன் சொல்லி அந்த புக்கில் வந்து அந்த பெண்களோட சேரி வந்து கிச்சன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து அது ரொம்ப ஹிட் ஆச்சு செம்மையாக. என்னோட கேள்வி என்ன, இப்போ புதுசாக எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் தான் அனுபவசாலி. புதுசாக எழுத ஒருத்தவங்க எதை அப்சர்வ் பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும், இல்லை எதை எழுதணுன்றதுல ஒரு கவனம் இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அது எளிய மக்கள்கிட்டருந்து எடுக்கிறதுலேருந்து பெரிய ஆளுங்கள்கிட்டருந்து எடுக்கிறதுலேருந்து நற்பண்புகளையும் எடுக்கலாம், அவங்க செய்கிற தவறுகளையும் எடுக்கலாம். அப்படின்னும் போது இப்போ நம்ம ஏதாவது ஒரு சைடு சாராமல் நிற்கிறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அப்போ யார் சைடாக ஒரு சைடு நின்னா இருக்கும். அப்படின்னும் போது எழுத்தாளர் எதை சூஸ் பண்ணுறது? புதுசாக எழுதுறவங்களுக்காக ஏதாவது ஒன்று உங்கள் சைடு வந்து சொல்லுங்கள். அதான் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு லேகியத்தை கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய வியாதிக்கும் அவங்களுடைய லெவலுக்கு ஒன்று நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். எப்போவுமே எழுத்தாளர்களை வந்து உருவாக்குறதுங்கிறது வந்து தனித்தனியாக பேசி தான் உருவாவாங்க. தனித்தனியாக அவங்க சுய முயற்சியிலேருந்து தான் வருவாங்க. இப்போ கதை எழுதக்கூடிய ஒருத்தர் வந்து யார், அவர் வந்து எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர், அவருக்கான நேரம் என்ன மாதிரி இருக்குது, அவருடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார், எந்த மக்களோடு பழகிறாரோ அவங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு கதையை எடுக்க முடியும். இல்லை அவர் தேடி போகலாம். இல்லை நீங்கள் இதை விட டவுன் ட்ராடனாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய வாழ்க்கை எழுத போகிறேன்னு நினச்சி நீங்கள் அங்கே போகலாம். அப்படி போகக்கூடிய ஆளாக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும், அது தனியாக சொல்லணும். ஸோ அது உங்களுடைய புழங்கு தளம் என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்தான் நீங்கள் உங்களுக்கான கண்டென்ட் கிடைக்கும். எழுதுறது எந்த மக்களோடு இருக்கீங்களோ அந்த மக்களிடமிருந்து தானே கதையை எடுக்க முடியும். ஸோ அவங்களோட உங்களுக்கு என்ன மாதிரியான ஈடுபாடு இருக்குது, நீங்கள் அவங்களில் ஒருத்தராக அவங்கள ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை அவங்கள கதை மாந்தர்களுக்கான கச்சா பொருள் மாதிரி பார்க்குறீங்களா? அது அப்படி பார்த்து எழுதுறவங்களும் இருக்காங்க. அப்படின்னா நம்ம அந்த ஜாதி கிடையாது, நம்ம அவங்களோடு இருந்து எழுதுகிறவங்க. ஸோ யார் அஃபெக்டடோ, யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்கள் பக்கம் நிற்பதுங்கிறதுல உறுதியாக இருந்தால் போதும். பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் அவங்க பக்கத்தில் நின்று எழுதணும். யார் பாதிப்பு உண்டாக்குறாங்களோ அவங்களுக்கு எதிராக எழுதுவோம். அப்படி எதிராக இருக்கிறதுங்கிறது அப்படி இயல்பாக வர்றது தான். நம்மளே யாரு கூடயாவது பகையை வச்சுக்கிட்டு தான் எழுதணும்னு நம்ம
திட்டமிட்டெல்லாம் பகையை உருவாக்க முடியாது. பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கும்போது இயல்பாகவே நம்ம யாராவது ஒரு பக்கம் சார்ந்துருவோம். அது அதை பொறுத்து நீங்கள் என்ன மாதிரியா ரைட்டர்னு நம்ம வாழ்க்கை காலம் முடிவு செய்யும். அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம். என் பேர் மயிலை பாலு. இந்த வாசிப்பு இயக்கத்தை பற்றி ரொம்ப தீவிரமான ஒரு இது உண்டு, ஒரு பார்வை. அதை தமிழ்நாட்டில் பல இடங்களில் செயல்படுத்திட்டு வர்றீங்க. அது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போதைய வாசிப்பு இயக்கம்ங்கிறது வந்து நகர்ப்புறம் சார்ந்து தான் இப்போ நடந்துருக்கு. நகர்ப்புறம் சார்ந்து தான் நடந்துருக்கு. இதில் வந்து நான் வாசிப்புங்கிறதுக்கு 2 விதம் இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், நல்லா படித்து வாசிக்க தெரியும் அப்படின்றவங்க ஒரு பக்கம், அவங்க வாசிக்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க. எனக்கு அறவுரையாக தான் வாசிக்க தெரியும், ஆனால் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு செக்ஷன் இருக்கு. அவங்களாம் பெரும்பாலும் வந்து கிராமங்களில் இருக்கிறாங்க. இந்த கிராமங்களுக்கான வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய வாசிப்பு இயக்கத்தில் அதை எப்படி கொண்டு போனான்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. இன்னொன்று, என்னுடைய அனுபவத்திலிருந்து சுமை தூக்கும் தொழிலாளிகளுக்காக ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த சங்கத்தோட தலைவர். அவர் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுவார்னா, நல்ல புத்தகத்தை அவரே வாங்கி அந்த சுமை தூக்கும் தொழிலாளிகளுக்கெல்லாம் உட்கார வச்சு அவரே வாசிப்பார். ஏன்னா அவங்களால வாசிக்க முடியாது, ஆனால் இதை அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாசிப்பார். அது வந்து குறிப்பாக நாவலாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், ஆனால் அவர் வாசிப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு வந்து கிராமங்களுக்கு செல்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. அதுக்கான ஒரு யோசனையாக அது எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஒரு இதுவாக அது எப்படி கொண்டு போகிறது, அதுக்கான ஒரு ஸ்கோப் என்ன இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாக என்னுடைய கேள்வி. நான் வந்து கிராமத்தில் வாசிப்பு நடத்திட்டு தான் நகரத்துக்கு வந்திருக்கேன். அதுதான் அடிப்படை. நான் கிராமமாக அறிவொளிக்க முடிந்த பிறகு போஸ்ட் லிட்ரஸின்னு ஒன்று வந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு மக்கள் வாசிப்பு இயக்கம்னு ஒன்று நடத்தினோம். அறிவியல் இயக்க தோழர்களுடைய முயற்சினால் அங்கே ஒரு கருத்து கூடம்னு ஒன்றை மதுரையில் உருவாக்கி கிராமமாக மக்களிடம் சென்று வாசிப்பு இயக்கத்தை நடத்தினோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ வரைக்கும் எனக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன், அறிவொளிக்கு முன் அறிவொளிக்கு பின்ங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையை. அறிவொளியில் வந்து மக்கள்கிட்ட உழைப்பாளி மக்கள், கிராமப்புற உழைப்பாளி மக்கள்கிட்ட வாசிப்பு இயக்கத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கான புத்தகம் இல்லை. அரைகுறை படிப்பாளிகளும் இல்லை கேள்வி மூலமாக கேட்டே தெரிந்து கொள்ள வாசிப்பை உள்வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்குமான புத்தகங்களை தயாரிப்பதற்கு எந்த பதிப்பாளரும் தமிழ்நாட்டில் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. நீ வந்து மிடில் கிளாஸை டேப் பண்ணுறது தான் எல்லா பதிப்பகங்களும் செய்கிறாங்களே தவிர, அந்த அரைகுறை படிப்பாளிகள், இப்போ வந்து ரிக்ஷா ஓட்டக்கூடியவர் அல்லது ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளி, சுமை தூக்கும் தொழிலாளி, இவங்கெல்லாம் அரைகுறையாக 5ஆவது படிச்சிருப்பாங்க, 4ஆவது படிச்சிருப்பாங்க, மூட்டத்தை வந்துருப்பாங்க அவங்க வாழ்க்கை சூழல்னால். அவர்களும் படிப்பாளிகள்னு நீங்கள் அங்கீகரித்தா தானே அவங்களுக்கு புத்தகம் தயாரிப்பீங்க. ஸோ முதல் தேவை அவர்களுக்கான புத்தகம் தயாரிக்கணும். முதல்ல அதுக்கு ஒரு எழுத்தாளர்கள் டீம் வேணும். அவங்க உட்காந்து புத்தகம் தயாரிக்கணும். புத்தகம் தயாரித்த பிறகு அதை அந்த கிராமங்களுக்கு எப்படி கொண்டு செல்வது, அந்த கொண்டு சென்று அதை ஒவ்வொரு கிராமத்திலையும் அதற்கான ஒரு சென்டர் உருவாக்கணும். சென்டர்னால் ஒரு இடம் இல்லை, நான் சொல்கிறது ஒரு 10 பேர் கூடி உட்கார்ந்தால் அதான் சென்டர், அவ்வளோதான். அதில் அதை ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் கேட்பதா, அல்லது 4 பேர் படிக்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு புத்தகத்தையே 10 பிரதியை வாங்கி ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்து 4 பேர் இவர் வாசிக்கலாம், அடுத்த 4 பேர் அவர் வாசிக்கலாம். அது ஒரு பெர்ஃபார்மன்ஸாக மாற்றலாம். இதெல்லாம் கிராமப்புறங்களில் நாங்கள் ஏற்கனவே பண்ணி பார்த்த வெற்றிகரமான அனுபவங்கள் இருக்குது. நமக்கு தோல்வியான அனுபவங்களும் இருக்குது. அந்த 2 அனுபவங்கள்லேருந்து நம்ம வந்து புதிய இதை உருவாக்கலாம், மொடாலிட்டிஸில் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ கிராமப்புறத்தில் வாசிப்பகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ நாங்கள் மதுரை புறநகர் மாவட்டத்தில் அப்படி தான் பிளான் வச்சுருக்கோம். இப்போ வந்து 3 வருஷமாக வந்து 40வது வாசிப்பு இயக்க முகாம் இப்போ நடக்க போது 40 புத்தகம் படிச்சுட்டாங்க எல்லாருமே. இப்போ வந்து அடுத்து கிளைகளுக்கு எப்படி விஸ்தரிக்கிறது, கிளைகள்லேருந்து தெருக்களுக்கு எப்படி விஸ்தரிக்கிறதுன்னு எதிர்கால கனவுல வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் அந்த கிராமப்புறங்களில் ஏற்கனவே நாங்கள் நடத்திய மக்கள் வாசிப்பு இயக்க அனுபவம் தான் உதவியாக இருக்க போகுது. நம்ம நிச்சயமாக அதை மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். நமக்கு கனவுகள் வேணும், அவ்வளோதான். கனவுகள் வேணும், ப்ராக்டிக்கலான கனவுகள் வேணும். புத்தகம் வேணும், அதை எழுதுறதுக்கு எழுத்தாளர்கள் வேணும், அதை அச்சிடுவதற்கு பதிப்பகங்கள் வேணும். இதெல்லாம் இல்லாமலே நாங்கள் நடத்தினோம்.
ஒரு புத்தகத்தை புதுமைப்பித்தனுடைய ஒரு கதையை சங்குத்தேவன் தர்மம் ஒரு கதையை வந்து 1 லட்சம் காப்பி பிரிண்ட் பண்ணோம். அது வந்து 12 பக்கம் 16 பக்கம் தான் இருக்கும். ஒரு புத்தகத்தின் விலை ₹1 வச்சோம். அதுக்கு ஆக்சுவலாக 90 பைசா தான் செலவாச்சு. ₹1 விற்பனை செஞ்சோம். 1 லட்சம் காப்பியை ஒரு வாரத்தில் விற்றுருவோம். ஒரு ஊராக போய் வரும். இந்த காலத்தையெல்லாம் போய் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அந்த மேட்டரை பாட்டாக எழுதி பாடுவாங்க. பாட்டி தெருவில் பாடிட்டு போவாங்க. புத்தகத்தை ஒரு மாட்டு வண்டியில் புத்தகத்தை தொங்க விட்டு கொண்டு போயிட்டே இருப்போம். மக்கள் வாங்குவாங்க புத்தகத்தை. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ஒரு நாடகத்தின் மூலமாக அந்த புத்தகத்தில் ஒரு கண்டென்ட்டை நாடகமாக போடுவாங்க, பாட்டாக பாடுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த புத்தகங்களை வாங்குவாங்க. ₹1 தான் புத்தகம். 90 பைசா அடக்க விலை ₹1 புத்தகம் விற்போம். ஒரு புத்தகத்துக்கு 10 பைசா லாபம் கிடைக்கும். அப்படி 1 லட்சம் காப்பியை ஒரு வாரத்தை விற்றுருவோம். அடுத்த 1 லட்சம் அடுத்த கதை மாப்பாசானுடைய கதை, அண்டன் செக்காவுடைய கதை, இப்சனுடைய பொம்மை வீடு கதையெல்லாம் நோராவுக்காக கண்ணீர் விட்ட பெண்கள் இருக்காங்க கிராமப்புறங்களில். நோரானா யாருன்னு தெரியாது நகர்ப்புற வாசகர்களுக்கு. ஆனால் எங்கள் அறிவில் இருந்த பெண்களுக்கு தெரியும் நோரா யாருன்னு தெரியும். ஸோ அப்படியெல்லாம் புத்தகங்களை கொண்டு போயிருக்கோம். அவங்க வாசிச்சிருக்காங்க. அந்த 10 பைசா லாபத்தை வச்சு நாங்கள் 4 பேருக்கு முழுநேர ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்துருக்குறோம். அந்த ஊதியம் வாங்கின ஒரு ஆள் காலத்தி இங்கே இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 பைசா லாபம் வச்சு 4 முழுநேர ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குற அளவுக்கு மக்கள் வாரி கொடுத்தாங்க. நீங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து, நம் மீது நம்பிக்கை வைத்து, காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து திட்டங்களை போட்டு இறங்க வேண்டியதான் வேலை நமக்கு. அவ்வளோதான் செய்ய முடியும் நிச்சயமாக. தொலை ஒரே நிமிஷம், இன்னும் 50 நிமிஷம் நிகழ்ச்சியை முடிக்கணும். கடைசி இது கேள்வி, இதுக்கப்புறம் பிரேக் அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அடுத்த நிகழ்வுக்கு போகணும். பண்பாட்டு அரசியல் பயணம் அப்படிங்கிற புக்கு வாசித்துட்டு இருக்கேன் தோழர். அதுல வந்து இந்த காலகட்டத்துல சங்ககால இலக்கியங்களை வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது முக்கியத்துவத்தை பத்தி தோழர் பாலகிருஷ்ணன் ரொம்ப இது பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு கூறி, அதனால அதனோட முன்னெடுப்பு இப்ப எடுக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத கேட்குது. இல்லை, அந்த புத்தகமே பாலகிருஷ்ணன் என்னெல்லாம் புதுசாக சில விஷயங்களை முன்வைக்கிறார். ஆகவே அது முக்கியம்னு நான் நினச்சேன். அதனால் ஒரு வழிநூலாக அந்த புத்தகத்தை நான் எழுதினேன். ஆனால் அதுவே 400 பக்கம் வந்துடுச்சு. அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு புதிய பண்பாட்டு அரசியலை முன்வைக்கிறார். ஒரு தனிநபராக அவர் முன்வைக்கும்போது நாம் ஒரு இயக்கமாக அதை பரவலாக மக்கள் எடுத்து செல்வதற்கான கடமை நமக்கு இருக்குதுன்னு நினச்சதால நான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இன்னும் வந்து நம்ம சங்க இலக்கியத்தை இருந்தெல்லாம் இன்னும் வாசிக்க துவங்கலை. நம்ம இயக்கத்திலேயே சங்க இலக்கிய வாசிப்புள்ளவர்கள் யார் இருக்கா? தென் சென்னை ஒட்டுமொத்த மாவட்டத்தை எடுத்தாலே மயிலை பால் ஒரு ஆள் தருவார். அவ்வளோதான் சங்க இலக்கியத்தை வாசிக்கிறவங்க அவ்வளோதான் இருக்கும். இல்லை, பாட புத்தகங்கள்லாம் ஏற்கனவே வச்சுருக்காங்க. சங்க இலக்கியம்லாம் பாடமாக வச்சுருக்காங்க. அதை எப்படி பார்ப்பதுன்னு தமிழாசிரியர்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து அதுதானே முக்கியம். என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க, லைஃப்பை எப்படி பார்க்குறீங்க, இலக்கியத்தை எப்படி பார்க்குறீங்கிறது தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சு தான் இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. எல்லாவற்றையுமே வேறொன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் வேற தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறதான் இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டிய வேலை. அந்த வேலை நம்ம இன்னும் துவங்கலை. அது ஆமாம், கண்டிப்பாக. கடைசி கேள்வி. ஓகே, ஒரு பிரேக்கு, அப்புறம் புத்தக வெளியீடு, அதுக்கப்புறம் கேள்விகள் இருந்தால் கேள்விகள். நேரத்தை பொறுத்து. வணக்கம், என் பேர் நிறைமதி. தென் சென்னை மாவட்ட உறுப்பினர். நீங்க பேசுனத வச்சு நான் கேள்வி, அவங்க தான் கேட்டாங்க எந்த நாட்டுல வந்து நீங்க பெண்கள் பப்ப சாந்திங்க அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டப்ப நீங்க உங்க பாட்டியை சொன்னீங்க, அம்மா சொன்னீங்க, தங்கை சொன்னீங்க, பேத்திகள் சொன்னீங்க. ஆனா என்னன்னு தெரியல, நீங்க பர்டிகுலரா அவங்களுடைய இணையரை விட்டுட்டீங்க. அது எனக்கு என்ன நீங்க வந்து வேணும்னே அதை தவிர்த்த மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, அது என்ன? அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, எங்கள் பாட்டி கூடயோ எங்கள் அம்மா கூடயோ என்னுடைய பேத்திகள் கூடலாம் இந்த ஆண் பெண் உறவு சம்மந்தமான எந்த விவாதத்தையும் உரையாடலையும் நான் நடத்தலை. அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ எனக்கு அறிவும் இல்லை. அப்புறம் இந்த தலைமுறை இந்த 2 தலைமுறையுடைய உரையாடலே நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னுடைய ஒய்ஃபோடு அன்றாட உரையாடல் நடத்திக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோமே. அதனால் அவங்கள விட்டுட்டேன். அது வந்து பெட்டர் தானே. அதாவது எதுவுமே பேசாமல் விட்டதை விட என்னத்தையே ததவன்னு சண்டையை போட்டு கிடக்கிறோம்ல, அது முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அது ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க மாறுறாங்க, அவங்க கேள்வி கேட்குறாங்க. இல்லை, ஒரு சிறந்த ஆண்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டால் தனக்கு எதிராக
தன்னுடைய குடும்பத்து பெண்களை தயார் செய்கிறவன் தான் சிறந்த ஆண். அவ்வளோதான். அதனால் என்னை திட்டுவதற்கும் என் கூட சண்டை போடுவதற்கும் பயிற்சியை வந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பு என்னுடைய பாட்டிக்கோ அது எங்கள் அம்மாவுக்கோ எனக்கு கிடைக்கிறேங்கிறதுனால நான் அவங்கள மட்டும் சொன்னேன். அவ்வளோதான். ஓகே. நிறைய கேள்விகள் இருக்குது, தோழரும் தயாராக இருக்காங்க, பட் நேரம் இல்லை. நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். தோழர் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம், இன்னும் நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அடுத்த புத்தக வெளியீட்டு விழா பாரதி. இன்னொரு சேர் போடுங்க. ஓகே தோழர், அந்த சேர் எடுத்துருங்க. இப்படி வாங்கிடுவோம் சேர. சரி உட்காரு. நான் பேச விரும்புகிறேன். உலக சினிமா